हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं, हर नमः पार्वती पतये। सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः तापिञ्चस्तबकद्विषे तनुभृतां दारिद्र्यमुद्राद्विषे, संसाराख्यतमोमुषे पुररिपोः वामाङ्कसीमाजुषे, कम्पातीरमुपेयुषे कवयतां जिह्वाकुटीं जग्मुषे, विश्वत्रानपुषे नमोऽस्तु सततं तस्मै परं ज्योतिषे। चन्द्रापीडां चतुरवदनं चञ्चलापाङ्गलीलां, कुन्दस्मेरां कुचभरणतां कुन्तलोद्धूतभृङ्गां, मारारातेर्मदनशिखिनं मांसलं दीपयन्तीं, कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे। राकाचन्द्रसमानकान्तिवदना नाकाधिराजस्तुता, मूकानामपि कुर्वती सुरधुनीनीकाशवाग्वैभवम्, श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकापहन्त्री सताम्, एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते। श्रियं विद्यां दद्याज्जननि नमतां कीर्तिममितां, सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा, त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनि प्रणामः त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते। बाणेन पुष्पधनुषः परिकल्प्यमानत्राणेन भक्तमनसां, करुणाकरेण कोणेन कोमलदृशस्तव कामकोटि, शोणेन शोषय शिवे मम शोकसिन्धुम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे, संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचति। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने, प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः, तं नमामि हरिं परं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं, त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात्। हनुमते नमः। श्रीहरये नमः। ஸ்ரீயப்பதியான
சர்வேஸ்வரனான பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சார். ஏகோதகமான பிரளய ஜலத்திலே முதல் அவர் ஒண்டிதான் இருந்தார். உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி ஒரே ஜலமாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்றது. ஆபோவா இதமா சலிலமேவா, ஒரே ஜலம். அதுல ஒரு தாமரை உண்டாச்சு. ச பிரஜாபதி ரேக புஷ்கர பர்ணே சமபவது. அதுல ஒரு தாமரை தண்டு, அதுல ஒரு தாமரை மொக்கு, அது விரிஞ்சுது. அதுதான் 14 தலத்தோட விரிஞ்சதுதான் 14 லோகமாக ஆச்சு. ச பிரஜாபதி ரேகா, இந்த தாமரை பூல 4 தலையோட உத்தர் வந்தார். தஸ்யாம் தர்மனசிகா மஸ்ஸமவர்த்தத இதகும் ஸ்ருஜேயமிதி தஸ்மாத்யத் புருஷோ மனசாபிகச்சதி தத்வாசா வததி தத்கர்மணா கரோதி ததேஷாப்யனூக்தா. ஒரு அணுவாகம் முழுக்க பிரம்ம சிருஷ்டியை பத்தி வேதம் சொல்றது. ஒரே ஏகோதகமான பிரளய ஜலத்துல ஒரு தாமரை உண்டாச்சு, அதுல பிரம்மா வந்தார் அப்படின்னா இந்த கதையிலேருந்து ஒரு ஆச்சரியம் நமக்கு புரியுறது. பிரம்மா உண்டாறதுக்கு முன்னாடி தாமரை உண்டாயிருக்குன்னு தெரியுது. அப்போ புஷ்பங்களுக்குள்ள உயர்ந்தது ஆதியா உண்டானது தாமரை பூ தான். அதனாலதான் புஷ்பங்களுக்குள்ள உயர்ந்தது தாமரை பத்மம்னு வச்சிருக்கு. ஏன்னா மகாலட்சுமி அதுல தான் உண்டானால், பிரம்மா அதுல தான் உண்டானார். பத்மஜன்னு பேரு பிரம்மாவுக்கு, பத்மஜா அப்படின்னு பேரு மகாலட்சுமிக்கு. பத்மா பத்மஜா இதெல்லாம் மகாலட்சுமியோட பேரு. தாமரை முன்னாடியே பிரம்ம சிருஷ்டியில வரல பார்த்தேன்னா, முன்னாடி தாமரை வந்துருத்து, அப்புறம் தான் பிரம்மா உண்டாரா. அப்போ பகவானே நேர சிருஷ்டி பண்ணது இந்த பத்மம். அதை கையில போதும் வச்சுட்டு இருக்கார் குருவாயூரப்பன். ஏன்னா அவரோட சொத்து அது, அவர் உண்டாக்கினர். நாபி கமலத்திலையும் பிரம்மதேவன் உண்டானார் அப்படின்னு அனந்த பத்மநாபனுடைய வைபவம். அப்புறம் வேதங்களை அவர்கிட்ட கொடுத்து லோகத்தை சிருஷ்டி பண்ண சொன்னார். பிரம்மாவே வேதத்தை கொண்டுதான் சிருஷ்டி பண்ணினார். ஒரு தியரி இல்லாம ஒரு பிராக்டிக்கல் வராது. ஒரு பிராக்டிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தியரி வேணும். எல்லாத்துக்குமே சமையலுக்கு கூட இப்பெல்லாம் கோர்ஸ் வந்துருத்துங்கிற பார்த்தீங்கன்னா, கேட்ரிங் கோர்ஸ்ன்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. ஏதோ மாமியார் சொல்லி கொடுத்தால், அம்மா சொல்லி கொடுத்தான்னு பழைய காலங்களில் பக்தியோடு கூட சமைச்சுட்டு இருந்தால் அன்னபூர்ண அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி உழ வச்சுட்டு இருந்தால் அமிர்தமாக இருந்தது. இப்போ சாமான்கள் நிறைய இருக்கு, சமிருத்தி இருக்கு. ஆனால் அந்த அம்மா வச்ச அந்த கை மனம் வரமாட்டேங்கிறது, பாட்டி வச்ச கை மனம் வரல. அது காரணம் அந்த ஆச்சாரம், அந்த ஸ்தோத்திரங்கள் இப்போ கிடையவே கிடையாது. விக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதாண்ண பூர்ணேஸ்வரின்னு சொல்லி உலைய தூக்கி வைப்பால் அந்த விறகடுப்புலையோ குமுட்டியிலையோ. அம்பாளை நினைச்சிட்டு தான் பொழுது விடியும் விளக்கேற்றுவாள், சுவாமி நமஸ்காரம் பண்ணுவாள், கோலம் போடுவாள், தங்கையால வாச தெளிப்பாள், பகவானுக்கு 2 புஷ்பம் வைப்பாள், துளசி பூஜை பண்ணுவாள். அப்புறம் அந்த கையோட ஒலை வைக்கிறதே ஒரு ரசம் வச்சா கூட அது அமிர்தமாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு சம்ஸ்காரம் வேண்டி இருக்கு இல்லையா? அதுபோல ஒரு இருந்தது. இப்போ சமையல்லாம் பண்றதுக்கு கேட்ரிங் சர்வீஸ்ன்னு அந்த படிப்புன்னு கோர்ஸ்ன்னு அதுக்கு ஒரு காலேஜ் எல்லாம் திறந்து விட்டால் எல்லாத்துக்கும் ஒரு தியரி வேண்டி இருக்கு, பிராக்டிக்கலுக்கு. அதுபோல பிரம்மா உலகத்தை சிருஷ்டி பண்ணாரே, எதை கொண்டு சிருஷ்டி பண்ணார்னால் வேதத்தை கொண்டுதான் பண்ணினார். சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வம் கல்பயது. சூரியனை படைச்சார், சந்திரனை படைச்சார்னால் எல்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் வேதத்துல பதிவாயிருக்கு. உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே போன கல்பத்துல நடந்ததெல்லாம் அதுல பதிவாயிருக்கு. அதை எடுத்து அந்த வேதத்திலேருந்து பிரம்மதேவன் சிருஷ்டியை பண்ணினார். சம்புல்ல பத்ரே நிதரம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே சபத்ம ஜன்மா விஜிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தாகில வேதராசிஹி. நாராயணீயம் 8வது தசகம். அஸ்மின் பராத்மன்னனு பாத்மகல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருஞ்சி
வாதாலயவாசா ஹே விஷ்ணு சம்புல்லபத்ரே நிதராம் விசித்ரே. எட்டாமத்து தசகம் மாத்திரம் 13 ஸ்லோகம். தசகம்னா 10 ஸ்லோகங்கள் கொண்டது. அஷ்டபதி அஷ்டபதினா 8 சரணங்கள் கொண்டது. சதகம்னா 100 ஸ்லோகங்கள் கொண்டது. பாதுகா சஹஸ்ரம் அப்படின்னா 1000 ஸ்லோகங்கள் கொண்டது. தசகம்னா 10 ஸ்லோகம். சில தசகம் மாத்திரம் 12 ஸ்லோகம் 13 ஸ்லோகங்கள் இருக்கும், 11 இருக்கும். அதுல இந்த எட்டாமத்து தசகம் 13 ஸ்லோகம். ரொம்ப தீர்க்க ரோகம் தாங்கவே இல்லை, வசதியும் இல்லை, வைத்தியமும் முடிஞ்ச அளவு பண்ணி பார்த்துட்டோம். என்ன பண்றதுன்னு புரியலேன்னு மகாபரிவா இருந்த காலத்துல காஞ்சிபுரத்துல வந்து ஒரு குடும்பம் அழுதா. அப்ப பெரியவா சொல்றாள், பெரியவா மகாபரிவா வாக்கால சொல்றாள், நீ அனந்தராம தீட்சிதர் நாராயணிய புஸ்தகம் வச்சுருக்கியோ, அதுல பார்த்துருக்கியோ, எட்டாமத்த தசகத்துல 13வது ஸ்லோகம் மகாரோகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும்னு அவர் எழுதியிருக்காரே, அந்த நாராயணிய ஸ்லோகத்தை சொல்லே அனந்தராம தீட்சிதர் சொல்லியிருக்கார். மகாபரிவால் பரமேஸ்வரனுடையவே ஸ்வரூபம், அவளுக்கு ஒரு பிரமாணம் வேணுமா? அனந்தராம தீட்சிதர் எழுதியிருக்காரே, அதை நீ பார்க்கலையோன்னு கேட்டாலும் பெரியவா. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால சகல ரோகங்களும் நிவர்த்தி ஆயிடும்னு கீழே எழுதியிருக்கார் எங்க பெரியவா நாராயணிய புஸ்தகத்துல. அவர் எழுதியிருக்காரே, அதை சொல்லு குருவாயூரப்பனை நம்பி சரியா போயிடும்னாலாம் அந்த குடும்பம் சரியா போயிடுது, ரோகம் நிவர்த்தி ஆகி. அப்புறம் நாராயணியத்தை விடாம பாராயணம் பண்ணிட்டு இருந்தா. பெரியவாளே சொல்லிவிட்டா, தாத்தா வாக்பலத்தை கொண்டு வா படிச்சாலும் சொன்னா அப்புறம் க்ஷேமமா இருந்தாலும் நான் மேல கதை சொல்லணுங்கிறது இல்லை, அவளுக்கு க்ஷேமம் வந்து கொடுத்து. இந்த ஸ்லோகம் அப்புறம் ரொம்ப பிரசித்தமாயிடுது. இப்போ பெரியவா சொன்னான்னு. ஆனா பெரியவா சொன்னது அந்த குடும்பமே எங்கள்கிட்ட வந்து சொன்னார். எங்கிட்ட வந்து பெரியவா அப்படி சொன்னால் அனந்தராம தீட்சை எழுதியிருக்காரே, நீ பார்க்கலையா நாராயணியத்துல அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த எட்டாமத்த தசகம் 13வது ஸ்லோகம். அஸ்மின் பராத்மன் அனு பாத்மகல்பே. ஏன்னா நாராயணியம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, குருவாயூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, குருவாயூரப்பன்னு ஒரு தெய்வம் இருக்குங்கிறத உலகம் முழுக்க பறைசாற்றினவர் எங்க பெரியவா. பிரவச்சன மார்க்கத்துல எல்லா ஊர்லயும் போய் டெல்லியிலையும் மும்பாயிலையும் சமாஜங்கள்லாமே இவாள் நிறுவினது தான், இவாளுக்காக ஏற்பட்டது தான். பஜன சமாஜம், ஆஸ்திக சமாஜம் இவா பிரவச்சனத்துக்குன்னு ஏற்பட்டது தான். ஒரு சமாஜத்திலையும் போய் குருவாயூர் போங்கோ, கலியுக வரதன் இருக்கால், கல்யாண ரூபாய கலௌஜனானம்னு துலாபாரம் போடுங்கோ, கஷ்டங்கள்லாம் போயிடும், நாராயணியம் படிங்கோ, க்ஷேமம் உண்டாகும்னு சொல்லி பாலக்காட்லயே ரொம்ப பேருக்கு உங்க தாத்தா சொல்லிதான் எனக்கு குருவாயூரே தெரியும்னு சொன்னவாள் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட சொல்லியிருக்கா, உங்க தாத்தா வந்து இங்க பிரவச்சனம் பண்ணி தான் குருவாயூர்னு இங்க ஒரு கிராமம் இருக்கு, கிராமமா தான் இருந்தது. இப்போ அது கிராமம் தான், ஏதோ 10 கடை இருக்கே தவிர பெரிய டவுன்னு சொல்ல முடியாது. இப்பதான் கொஞ்சம் அங்க ஃபிளாட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, பெரிய இப்போ நகரம் மாதிரி ஆயின்னு இருக்கு. இவ்வளவு கூட்டங்களுக்கு காரணம் 2 பேர்கள். ஒன்னும் எங்க பெரியவா, இன்னொன்னு பாகவதால சம்ப பாகவதர். எங்க வந்து பஜனை, எங்க அவருடைய சங்கீர்த்தனத்துக்கு கூட்டாலும் 2 விஷயம் சொல்லுவாராம். சம்பாவனைன்னு கேட்காம, எனக்கு 2 உபகாரம் பண்ணையானா உன்னோடது கச்சேரிக்கு வரேன்பா. என்ன வேணும்னு கேட்டா, ஒன்று உதயாஸ்தமனத்துக்கு என் பேரை சொல்லி குருவாயூரப்பனுக்கு ஒரு பணம் கட்டு. அப்பெல்லாம் நாளைக்கு உதயாஸ்தமனத்துக்கு இன்னைக்கு கட்டலாம், அது போல இருந்தது. இன்னைக்கு நம்ம கட்டணம்னு போனோம்னா நம்ம பேரங்காலத்துல தான் வரும் உதயாஸ்தமனம். 50 வருஷத்துக்கு முன்னாடி புக்கிங்கா இருக்கு. அவர் சொல்லுவாராம், கச்சேரிக்கு நான் வரேன், என் பேரை சொல்லி உதயாஸ்தமனத்துக்கு ஒரு பணம் கட்டானா, எந்த ஊர்ல கச்சேரியோ அந்த ஊர்லேருந்து குருவாயூருக்கு எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்கணும். இந்த 2 உபகாரம் பண்ணினேனா நான் எத்தனை மணி வேணுமோ அந்த கச்சேரி பண்றேன்னு பாரான். இப்படியே அவர் வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டு இருந்தார். சம்பாத்தியம் முழுக்க குருவாயூரப்பனுக்கு உதயாஸ்தமனம் பண்ணிட்டு, எந்த ஊர்ல கச்சேரி முடிஞ்சாலும் உன்னையும் குருவாயூர்ல போய் இறங்கிடுவார், உதயாஸ்தமனத்துக்கு பணம் கட்டுவாள். அவரோடதான் ரொம்ப நாளைக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தாள்னு அவரோட காலத்துல இருந்தவாள் சொல்றார். அவர் ஒரு விஷயம். எங்க பெரியவாள் நாராயணியத்துல 3 தசகம் விட்டு போனதை இவாளே எழுதியிருக்கா. ஜடபரத சரித்திரம் விட்டு போனதே குருவாயூரப்பனுடைய நடையிலேயே சப்தாகத்துல 3 தசகம் பாடி குருவாயூரப்பனுக்கு சொப்னத்துல குருவாயூரப்பனே வந்து ஆக்கிய பண்ணி ஜடபரத சரித்திரத்தை நீ தான் பண்ணேன்னு சொல்ல, துத்பக்தவரியோ பரதோ மகாத்மான்னு ஒரு 3 தசகம் இவாளே பாடியிருக்கா. அதனாலதான் இன்னைக்கு குருவாயூர் போனோமானா குருவாயூரப்பன் படம், பெரிய படம் வச்சிருக்காள் கோவில் வாசல்ல. ஒரு பக்கம் நாராயண நம்பூதிரி, ஒரு பக்கம் எங்க தாத்தா உட்காந்து இருப்பார். குருவாயூரப்பன் படத்துல கீழே காலடியில ஒரு பக்கம் நாராயண நம்பூதிரி, ஒரு பக்கம் எங்க தாத்தா. ஏன்னா நாராயணியத்திலையும் அந்த பரத சரித்திரத்தை எங்க தாத்தா எழுதி பூர்த்தி பண்ணினால் அப்படின்னு பட்டத்திரிக்கு சமமா குருவாயூரப்பனோட கூட
கிட்டத்தட்ட 70-80 வருஷமா இருக்கு அந்த படம் குருவாயூரப்பனுடைய நடையில. அஸ்மின் பராத்மன்னு பாத்மகல்பே, பிரம்ம சிருஷ்டியை பத்தி நாராயணியத்துல சொல்றா. பாத்மகல்பம்னு பேர், ஆதியான கல்பம் பிரம்மகல்பம். துமித்தமுத்தாபித பத்மயோனிஹி, உங்களுடைய நாபியிலேருந்தே ஒரு பத்மம் உண்டாகலையா? தொப்புள்லேருந்து தாமரை வருமா? தாமரையிலேருந்து 4 தலையோட ஒருத்தர் வருவாரா? வந்தவர் எல்லாம் அறிஞ்சவராக ஆயிட்டார். உனக்கு வேதம் வரட்டும்னு பகவான் சங்கல்பிச்சார். வேதங்கள்லாம் வந்துடுத்து. ஒரு வேதம் படிக்கணுமானா 10 வருஷம் ஆகும். ஒரு கிருஷ்ண யஜுர்வேதம் அசித்வயம் படிச்சு கொஞ்சம் பதம் கிரமம் படிக்கணுமானா 10 வருஷம் ஆகும். சலக்ஷண வித்வான் ஆகணுமானா 15-20 வருஷம் உழைக்கணும். 4 வேதங்களும் வரட்டும்னாராம் பகவான் வந்துடுத்து. அனந்த பூமா, இதை யார் பண்ணினால்? பூமான்னா ஐஸ்வர்யம். இப்படி அளவில்லாத ஐஸ்வர்யமுடைய ஹே குருவாயூரப்பா, தொப்புள்ள பிரம்மாவை படைச்சேல், பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தேன். அப்புறம் சிருஷ்டிகர்த்தா சரஸ்வதி பர்த்தான்னு அவருக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தேன். பரமேஷ்டின்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து சத்தியலோகவாசி ஹிரண்ய கர்ப்பன் சிருஷ்டிகர்த்தா சரஸ்வதி பர்த்தா சதுர்முகன்னு இப்படி ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தேன். அவ்வளவு அவ்வளவு பெரிய காரியங்களை அனாயாசமா படுத்துட்டே அனந்த பத்மநாபனாய் செய்ய முடிஞ்ச குருவாயூரப்பா, உனக்கு என் வியாதியை போக்குறது கஷ்டமா? மமரோகராசிம் நிருந்தி, ராசின்னா கூட்டம், என்னுடைய வியாதி கூட்டங்களை நிருந்தி. மமரோகராசிம் நிருந்தி, என் வியாதியை நீ போக்க கூடாதா? குருவாயூர்ல இருக்கிற என் தெய்வமே, வாதாலயவாசா, குருவாயூர்ல இருக்கிற தெய்வமே, ஹே விஷ்ணு சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய திருதே சரோஜே சபத்ம ஜன்மா விதிரா விராசீதி ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிஹி. மாவையும் படைச்சு வேதங்களையும் அவர்கிட்ட கொடுத்து சிருஷ்டியை பண்ற சக்தியும் கொடுத்து அவரை படைக்க சொன்னார். முதல்ல சனகாதிகளை படைச்சார் பிரம்மதேவன். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு. அவளை சிருஷ்டிக்கு ஒத்தாசையா எனக்கு இருங்கோன்னால் பகவானை பார்த்து அந்த மனோபாவத்தோட படைச்சதுனால இந்த ஞானத்தோட அவள் பிறந்தா. அப்பா மனசு எப்படி இருக்கோ அது போலதான் குழந்தை இருப்பான். அவர் பகவானை பார்த்து அந்த வைபவத்தோட முதல்ல படைச்சதுனால பகவானை குறிச்சு தபஸு பண்ணா. அந்த உண்டான பிரம்மதேவன் 1000 வருஷம் தபஸு பண்ணேன். பகவான் நேரம் வந்து சிருஷ்டி பண்ணுன்னு ஆக்ஞை பண்ணேன். பகவானை பார்த்த வேகத்தோடு அவர் படைச்சதுனால ஞானிகளா பிறந்துட்டார். 5 வயசு மதிப்பு தக்க இன்னைக்கு இருக்கிறவாளா இன்னைக்கும் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் 4 பேர் உட்கார்ந்துருப்பாள். சனகாதிகள் அப்படி, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு சொல்றது. அந்த 4 பேரும் ஹரிஷரணம்னால் உங்களோட நான் இருக்கிறதுக்கு இல்லை, கர்மால எங்களால ஈடுபட முடியாதுன்னு ஞான மார்க்கத்துல போயிட்டாளவா. அப்புறம் வந்து ருத்ர கணங்கள் எல்லாம் படைச்சா. அப்புறம் 9 பிரஜாபதிகளை படைச்சா பிரம்மதேவன். அதுல ஒரு தக்ஷ பிரஜாபதி கதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஷஷ்டஸ்கந்தத்துல அந்த பிரம்மா படைச்ச 9 பிரஜாபதிகள்ல மரீச்சிரத்ரியங்கிரசு புலஸ்தியா புலஹ க்ரதுஹு भृगुर्वसिष्ठो दक्षश्चे दशमस्तत्र नारदः मरीचि अत्रि अंगिरस् पुलस्त्यர் புலகர் கிரது பிருகு வசிஷ்டர் தக்ஷன் அப்படின்னு 9 பிரஜாபதிகள். பிரம்மாவோடவே நேர் குழந்தை பிரம்மபுத்ரா. 9 பேர்களை படைச்சார். அப்புறம் மானச சிருஷ்டியாய் நாரதரை 10ஆவதாக படைச்சார். தசமஸ்தத்திர நாரதா. நாரதரே பக்தி மார்க்கத்துக்கு பிரவர்த்தகருக்காக கூட வச்சு முட்டார். பிரவருத்தியில வைக்கல அவரை. அவர் நிம்மதியா பஜனை பண்ணிட்டு பகவத்குணம் சொல்லிட்டு அவர் அப்படி வச்சிருந்தார். இந்த 9 பேர்களையும் லோகாதிபதிகளாக பிரஜாபதிகள் அப்படின்னு பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம். இப்ப ஜனாதிபதிங்கிறா இல்லையா, அவர் தான் எல்லாருக்கும் மேற்பட்டவர்னு. பிரசிடென்ட்னு அதை இங்கிலீஷ்லையும் சொல்றாள். அமெரிக்கால கூட பிரசிடென்ட்னு தானே சொல்றா. உலகத்துல எங்கேயுமே மேல் போஸ்ட்ங்கிறது அதுதான். ஜனாதிபதினு பேரு. ஜனங்களுக்கு அதிபதி, பிரஜைகளுக்கு அதிபதி. அதனால பிரஜாபதி அப்படின்னு. இந்த ஜனாதிபதி இங்க இருக்கிறவாளுக்கு, இந்த இந்தியான்னா இந்தியாவுக்கு ஜனாதிபதி, அமெரிக்கான்னா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி. அவா யாருன்னா 14 லோகங்களுக்கும் பிரஜாபதி. இந்த 14 லோகங்களுக்கும் பிரசிடென்ட், பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம். அந்த 9 பேர்கள்ல இந்த தக்ஷங்கர பிரஜாபதி ஏற்கனவே அவன் ஒரு தடவை சிவாபராதம் பட்டு சதியை
நிந்திச்சு, பரமேஸ்வரனை நிந்திச்சு சதியை அலட்சியப்படுத்தினதில் அவள் சிவநாம வைபவம் சொல்லிண்டே யோகாக்னியில உயிரை விட்டுட்டு அப்புறம் பார்வதியாக பிறந்து பரமேஸ்வரனோட சேர்ந்துவிட்டா. சிவ ஞானம் வந்துடுத்து, தக்ஷனுக்கு ஞானம் வந்துடுத்து பரமேஸ்வர பிரசாதத்தினால. ஆனாலும் சிவனிந்த பண்ண தேகம்தானேன்னு மனசுல ஒரு வெறுப்பு இருந்தது. சிவனை போய் நிந்திக்கலாமா? பிரதோஷம், இன்னைக்கு சனி பிரதோஷம். ஒரு பில்வம் ஒரு உத்ரணி ஜலம் விட்டுட்டோமானால் நமக்கு ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்னி பக்தியா அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமேதி. ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்னி பக்தியா. ஒரு உத்ரணி ஜலம், ஒரு பில்வதலம் தலையில பரமேஸ்வரனுக்கு மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சுட்டானால் 1 கோடி வம்சம் கைலாசத்துல வாசமா, வம்சத்துல 1 கோடி பேருக்கு கைலாசத்துல பதமா. சவம்சகோட்யா சிவலோகமேதி சமர்ப்பணம் சங்கரமூர்த்னி பக்தியா. பரமேஸ்வரன் தலையில பக்தியோட வச்சுட்டா போற. ஒரு தும்பப்பூ, ஒரு ஊமத்தம்பு, விலை உள்ள பூ கூட சுவாமி எதிர்பார்க்கல. ஒரு மல்லிகை பூன்னா முழம் 50 ரூபா விற்குமே, 40 ரூபா விற்குமே. கஷ்டப்பட போறானே பக்தன். ஒரு கால் பைசா இல்லாதவனா இருந்தானா? பக்தன் பெரும்பாலும் ஏழையா தான் இருப்பான். கஷ்டப்பட போறானேன்னு ரோடோரத்துல இருக்கிற ஒரு தும்பப்பூ, காட்டுல இருக்கிறதான ஊமத்தம், ஏகஞ்ச பில்வம் கூட பிராயஷ்சித்தத்துக்காக நமக்கு சொல்றார். ஏகபில்வம் சிவார்ப்பணம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். பில்வத்தை அர்ப்பணம் பண்றதுனாலே, 3 தளத்தோடு இருக்கிற பில்வத்தை அர்ப்பணம் பண்றதுனால 3 ஜென்ம பாபம் போகுங்கிறார். திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்ரஞ்சத்ரயாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். 3 ஜென்ம பாபம் போகுங்கிறார். ஆனா பரமேஸ்வரனுக்கு பிரீதியானது எதுனால் ஊமத்தம்பு, தும்பப்பு. அப்பைய தீட்சிதர் சொல்றார், அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை அர்ச்சனம் தே விதேயம் பிராப்யம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மீ ஏதஜானன்னபி சிவசிவான் யர்த்தயன் காலமாத்மன் ஆத்மத்ரோஹி கரணவிவசஹா பூயசா அதப்பதாமி. ஒரு தும்பப்பூ, ஒரு ஊமத்தம்பு. அர்க்கத்ரோண, அர்க்க புஷ்பம்னா ஊமத்தம்பு, துரோண புஷ்பம்னா தும்பப்பூ. துரோணர் பரமேஸ்வரனை குறித்து தபஸு பண்ணினார். அதுக்கு ஏன் துரோண புஷ்பம்னு பேருன்னா, தபஸு பண்ணினார் துரோணாச்சாரியர். பகவான் நேரம் வந்தால், அவர் வந்தாரானா உங்க சரணம் எப்போதும் என் தலையில இருக்கணும்னு பிரார்த்திக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தார். பரமேஸ்வரனை பார்த்ததும். ஆனா நேர பரமேஸ்வரன் வந்ததும் அந்த ஒரு அதிசயத்துல, அந்த சந்தோஷத்துல என்ன கேட்கறதுன்னு புரியல. எங்கால் உங்க தலையில எப்போது இருக்கணும்னு தான். உங்க கால் என் தலையில இருக்கட்டும்னு சொன்னா பரமேஸ்வரனோடது பக்தனுக்கு லட்சணம். எங்கால் உங்க தலையில இருக்கணும்னதும் பரமேஸ்வரன் ததாஸ்தூன்னுட்டால். அடாடா தவறுதலா கேட்டுட்டேனே பரமேஸ்வரா, நான் தவறி போயிட்டேனே, உங்க சரணம் எப்போதும் என் தலையில இருக்கணும் அப்படின்னு கேட்க, இல்ல சொன்னதுதான் பக்தன் கால் என் தலையில இருக்கிறது எனக்கு பாக்கியம்தான், சந்தோஷம்தான் விட்டால் பரமேஸ்வரன். அது ரொம்ப அபச்சாரம், அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் தான் பரமேஸ்வரன் அந்த புஷ்பத்தை சிருஷ்டிச்சா. துரோண புஷ்பம் அப்படின்னே பேர். உங்க கால் என் தலையில இருக்கணும்னு அவர் சொல்லிவிட்டாரோனோ. அந்த நீங்க தும்பப்பூவை எடுத்து இப்படி தலைகீழ வச்சு பார்த்தீங்களான்னா ஒரு கால் மாதிரியே இருக்கும், மனுஷ கால் மாதிரியே இருக்கும். சின்ன பூவா தான் இருக்கும். ரோடோரங்கள்ல விலை கிடையாது, ரோடோரங்கள்ல இருக்கும் அது. அந்த பூவை எடுத்து தலைகீழ வச்சேலானா விரல்லாம் கூட தெரியும். அதுல பாதம் மாதிரியே இருக்கும், கணுக்கால் வரைக்கும் அந்த பூவை பார்த்தா தெரியும். துரோணர் தபஸு பண்ணி பரமேஸ்வரன் அதுல சந்தோஷப்பட்டு துரோண புஷ்பத்தை உண்டாக்கி அப்புறம் அதை சிரஸ்ல பரமேஸ்வரன் வச்சுக்கிறார். அர்க்கத்ரோண பிரபிருதி, அவ்வளவு பக்த வத்சலனம் பரமேஸ்வரன். பக்தால் சொல்லிவிட்டாலானா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை அர்ச்சனம் தே விதேயம். விலையில்லாத இந்த தும்பப்பூவையும் ஓமத்தம்பூவையும் கொடுத்துட்டோ
விலமதிக்க முடியாததான கைலாசத்தையும் வைகுண்டத்தையும் விலைக்கு வாங்கி விடுறாளாம் பக்தா. பிராப்யம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி. மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி. மோட்சமே கிடைக்கிறதா ஒரு தும்பப்பூ, ஒரு பில்வம், ஒரு ஊமத்தம்பு. அபய தீட்சிதர் சொல்றார், இந்த ஸ்லோகம் பல தடவை சொல்லியிருப்போம், பல பேர் சொல்லியிருப்பார், கேட்டிருப்போம். ஆனா எத்தனை பேர் சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சால் ஒரு தும்பப்பூ போறோம், ஒரு பில்வம் போறோம், சிவனுக்கு வச்சுட்டா போறோம், இல்லை 12 பில்வத்தை பறிச்சு கொண்டு போய் சிவாலயத்துல பக்கத்துல இருக்கிற கோவில்ல கொடுத்துட்டா போறோம்னா எத்தனை பேருக்கு அதுக்கு ஒழியும்? எத்தனை பேர் அதை ஸ்ரத்தையோட செய்யறாள்? ஏ தஜ்ஜானன்னே, எனக்கு தெரியும், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏ தஜ்ஜானன்னபி, எனக்கு தெரிஞ்ச போதிலும் கூட பரமேஸ்வரா இன்னும் உன்னோட ஆராதனத்தை நான் ஆரம்பிக்காம இருக்கேனே. பழைய காலத்துல ஏதாவது தப்பு பண்ணி விட்டாலானா சிவசிவா அப்படின்னு காது பொத்திப்பா, மகாதேவா அப்படின்னு சொல்லுவாள். சொன்னாலானா யாரோ ஏதோ அபச்சாரப்படுறாள்னு பக்கத்துல இருக்கிறவா தெரிஞ்சுப்பா. பாவி பரபான்னு திட்ட மாட்டாள், பகவன் நாமத்தை தான் கோபத்திலையும் சொல்லுவாள். சிவசிவா ஏன் இப்படி பண்ற அப்படின்பா, இல்ல மகாதேவா அப்படின்பா. ஏ தஜ்ஜானன்னபி. அதுபோல அப்பய தீட்சிதர் ஸ்லோகத்திலேயே சிவசிவா, என் நாம சங்கீர்த்தனம் பண்ணல, என் ஜென்மா இப்படி வீணா போயின்னு இருக்கே, சிவாராதனம் பண்ணாதே. ஏ தஜ்ஜானன்னபி சிவசிவா வியர்த்தயன் காலமாத்மன், என் காலத்தெல்லாம் வியர்த்தமா கழிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டிவி பார்க்க ஒழியும், பேப்பர் பார்க்க ஒழியும். கார்த்தால பார்த்த பேப்பரையே சாயங்காலம் ஒரு தடவை பெறட்டுறார். ஏன்னா ஏதாவது விட்டு போன நியூஸ் இருந்தா பாக்குறேங்கிறார். ஏன்னா ராமாயண பாராயணமா சுந்தரகாண்டமா படிச்சா புண்ணியம் உண்டுங்கிறதுக்கு பழைய பேப்பரா இருந்தாலும் குடும்பம் படிச்சுட்டு இருக்கேங்கிறார். ஆனா ஒரு ஆதித்ய ஹிருதயம் சொல்லுன்னா ஒழி இல்லை. ஒரு பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சொல்லு, தஸ்மை நகாராய நம சிவாய, தஸ்மை மகாராய நம சிவாயன்னு சொல்லுன்னா அது வரல. அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாது அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றோம். தெரியாதுன்னு சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கலாமே. தெரியாதுன்னு சொல்றது குத்தம் இல்லை, தெரியாமலே இருக்கிறது தான் குத்தம். எனக்கு தெரியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றது தப்பு இல்லை, அது அறியாம. தெரிஞ்சுக்கவே வேண்டாம்னு நினைக்கிறோம் பாருங்க, ஒரு ஸ்தோத்திரம் ஒரு இது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பாருங்க, அது குற்றம். அது இந்த ஜென்மாவை இப்படி வீணடிக்கிறது மகா பாபம். ஏ தஜ்ஜானன்னபி சிவசிவா வியர்த்தயன். 2 வேளைக்கு 3 வேளையா டிஃபன், 4 காப்பிக்கு 5 காப்பியா ஒரு நாளைக்கு ஆரத். ஆனா சிவாராதனம் பண்ணல, சிவ தரிசனம் பண்ணல, ஒரு கோவில்ல போய் நமஸ்காரம் பண்ணல, ஒரு 108 1008 ராமநாமா சிவநாமா சொல்லல, பொழுது விடிஞ்சு விடியறது அஸ்தமனம் ஆறுது, விடியறது அஸ்தமனம். என்ன செய்தின்னு கேட்டா பழைய காலத்துல கிராமத்துல சொல்லுவா பாட்டியெல்லாம், விடியறது அஸ்தமனம் ஆறுது, விடியறது அஸ்தமனம் ஆறுது, என்ன செய்தி அப்படின்பா. என்ன செய்தின்னு கேட்டா இதான் பதில். விடிஞ்சுது, திருப்பி அஸ்தமனமாச்சு, அஸ்தமனமாச்சு, திருப்பி விடிஞ்சுது. நம்மகிட்ட என்ன மாற்றம்? நம்ம என்ன நல்ல காரியம் பண்ணினோம்? ஏ தஜ்ஜானன்னபி சிவசிவா வியர்த்தயன் காலமாத்மன். இப்படி பொழுதுபோக்கின்னு இருக்கேனே வியர்த்தமாய், நான் நன்னா இருக்கணும்னு பரமேஸ்வரா நானே நினைக்கல, அதனாலதான் ஒரு நல்ல காரியமும் இன்னும் ஆரம்பிக்கலன்னா. ஆத்ம துரோகி, எனக்கு நானே துரோகி. கரண விவசா, கை கால்லாம் நன்னா இல்லையா, இழுத்துன்னு கொடுத்தா 2 பூ எடுத்து போட முடியாதுங்கிறதுக்கு கை ஏதாவது இழுத்துன்னு கொடுத்தா, ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு வாய் ஏதாவது இழுத்துன்னு கொடுத்தா, இன்னைக்கு நன்னா தானே இருக்கு. கரண விவசா, கை கால்லாம் நன்னா தானே இருக்கு. இப்படி நன்னா இருந்தும் நான் உன்னை ஆராதிக்காத போறேனே, நிச்சயம் அதில் பாதாளத்துக்கு போயிட போறேன். ஆத்ம துரோகி கரண விவசா பூயசா அதப்பதாமி, நிச்சயம் நான் அதோகதிக்கு போயிடுவேங்கிறா. சொன்னவர் யாருன்னு பார்க்கணும். பிரதோஷத்துக்கு பிரதோஷம் 1000 ருத்ராட்சம் போட்டு சிவாராதனம் பண்ணினவர் அந்த அப்பய தீட்சிதர் அப்படிங்கிறவர். 1000 ருத்ராட்சம் போட்டு பாராம், தலையிலேருந்து கை வரைக்கும், கழுத்துல கையில காதுல தலையில அப்பய தீட்சிதருடைய சித்திரம் இருக்கு. பார்த்தோமானா ருத்ராட்சம் தான் தெரியும், அவர் முகம்தான் தெரியும், அவ்வளோ ருத்ராட்சம் போட்டு இருந்தார். மகாபெரிவா எனக்கு அப்பய தீட்சிதராட்டம் ஒரு தடவை ருத்ராட்சம் போட்டுக்கணும் அப்படின்னே மடத்துல சொல்லி 1000 ருத்ராட்சம் செப்பு கம்பியில கட்ட சொல்லி கிரீட்டங்கள்லாம் ஒரு படம் இருக்கும். பெரியவா படம் பார்த்தேன்னா தெரியும், மகாபெரிவா படம். கழுத்து வழியே ருத்ராட்சத்தை திண்டு மாதிரி போட்டு இருப்பாள், தலையில கிரீட்டம்லாம் வச்சுட்டு இருப்பாள் ருத்ராட்சத்தாலேயே. கையில கங்கணங்கள்லாம் செப்பு கம்பியில, சன்னியாசி தங்கத்தை தொடக்கூடாதுங்கிறதுனால செப்பு கம்பியில கட்ட சொல்லி
கையில் அந்த ருத்ராட்ச கங்கணம், கழுத்தில் ருத்ராட்சம், தலையில கிரீடம், ருத்ராட்சம். அப்பய தீட்சிதராட்டம் போட்டுக்கணும்னாலாம் பெரியவா, அந்த பரம்பரையில் வந்தவா மகாபெரிவா, கோவிந்த தீட்சிதர் பரம்பரையும்பா மகாபெரிவா, அப்பய தீட்சிதர், நீலகண்ட தீட்சிதர், அப்புறம் அந்த பரம்பரையில் வந்தவா 1000 ருத்ராட்சம் போட்டு சிவாராதனம் பண்ணினவர் சொல்றார், நான் ஒரு பூ எடுத்து வைக்கலையே, ஒரு தும்பப்பூ, ஒரு ஊமத்தம்பூ வைக்கலையே, நான் என்ன கதிக்கு போறேன்னு சொல்லுவார். ஆனால் அவருக்காகவா சொல்றார்? பண்ணாதவாளுக்காக சொல்றார். கிம்வா குருவே விஷம விஷயஸ் வைரினா பத்தஸ்வாமின், நான் என்ன பண்ணுவேன்? நாகம் ரோத்தும் கரண நிச்சயம், மாதிரியே 50 ஸ்லோகம் பண்ணியிருக்கா. ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு பேர். நாகம் ரோத்தும் கரண நிச்சயம் துர்நயம் பாரயாமி ஸ்மாரம் ஸ்மாரம் ஜனிபதருஜம் நாதசீதாமி பீத்யா கிம் வா குர்வே கிமுச்சிதமிஹ வாத்ய கச்சாமிஹம் தே த்வத்பாதாப்ஜ பிரபதனமிருதே நைவ பஷ்யாம் உபாயம். நான் என்ன பண்ணுவேன்? என் இந்திரியங்கள்லாம் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறதே பரமேஸ்வரா. கண்ணு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது, வா சினிமா தேட்டரில் போய் படம் பார்ப்போங்கிறது. நாக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது, ஏதாவது பவனில் உள்ள போந்து ஏதாவது சாப்பிடுவோங்கிறது. காஃபி பாரில் போய் நிற்போம் வான்னு கூப்பிடுறது. காது ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது, எதையாவது பாட்டை கேட்போம்னு. கிம்வா குருவே, நான் என்ன பண்ணுவேன்? பல பொண்டாட்டி கட்டிண்டவன் படுற பாடு போல நான் இந்திரியங்களோட மண்ணாடின்னு இருக்கேன். 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம்னு ஒன்னொன்னு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது, ஒன்னோட ஒன்று ஒத்து போகல. அதுபோல பிடிச்சி இழுக்கிறது. பல பொண்டாட்டிக்காரன் போல அப்படின்னார் பிரஹ்லாத ஸ்துதியில. பஹ்வசபத்யைவ கேகபதிம் நுணந்தி. பல பொண்டாட்டிக்காரன் படுற பாடு போல நான் பட்டு இருக்கேன் சிம்மமே அப்படின்னார் பிரஹ்லாதன். அதுபோல இந்திரியங்கள்லாம் என்ன பிடிச்சி இழுக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன்? கிம்வா குருவே, பரமேஸ்வரா நான் அப்படி மாட்டினுட்டேனே. கிமுச்சிதமிக, எனக்கு எது உச்சிதம் எது அனுச்சிதம்னு சரியிலேயே சொல்றவாளும் இல்லையே. நான் எங்க போவேன் பரமேஸ்வரா? வாத்ய கச்சாமிஹம் தே, எனக்கு என்ன பண்ணணும்? கர்மயோகமா, பக்தி யோகமா, ஞான யோகமா ஒன்றும் புரியல. ஆனா உன் காலை பிடிச்சுடுறேன் பரமேஸ்வரா, ஜம்புகேஸ்வரா, மாத்ருபூதேஸ்வரா, உன் காலை பிடிச்சுடுறேன். தொத்பாதாப்ஜ பிரபதனமிருதே நைவ பஷ்யாம் உபாயம். அகிலாண்டீஸ்வரியோட பிரகாசிக்கிற ஹே ஜம்புகேஸ்வரா, உங்க காலை பிடிச்சுக்கிறேன், எனக்கு வேற ஒன்றும் உபாயம் தெரியல அப்படிங்கிறார் அப்பய தீட்சிதர். வாஜபேயாதி யஜ்யங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்பய தீட்சிதர். அவரோட யஜ்யத்துக்கு ராஜாக்கள்லாம் கொடை கொண்டு கொடுத்தால் அப்படின்னு அவரே ஒரு காவியத்துல சொல்றார். வாஜபேயம் பண்ணா ராஜாக்கள் வெண்கொடை பிடிக்கணும், வெண்பட்டு கொடை. நம்ம யாகத்தும் போதும் காஞ்சி பெரியவாள் அமைச்சு வச்சா வெண்பட்டு கொடை. இப்போ ராஜாக்கள் இல்லாதனால ராஜகுருக்கள் அவள்லாம் காஞ்சி, சிங்கேரி பெரியவாள், மைசூர் தத்தபீடம், அங்கே இதெல்லாம் கூட கொடை கொடுத்து அமைச்சால் வெள்ளி பூன் போட்டு இந்த கொடையை தான் வச்சிருக்கோம் ஆசிரமத்தில் கூட. இப்போ பகவானுக்கும் சாத்துறது வாஜபேயம் பண்ணினாலானால் அந்த கொடை கொடுப்பார் ராஜாக்கள். அப்பய தீட்சிதருக்கு எந்தெந்த ராஜாக்கள் கொடை கொண்டு கொடுத்தாளுங்கிறதெல்லாம் அவளோட சரித்திரத்துல இருக்கு. வாஜபேய யஜ்யம் பண்ணியிருக்கார் அவர். அப்பேற்பட்டவர் சொல்றார், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வழி தெரியலையே. கிம்பா குருவே கிமுச்சிதமிக வாத்ய கச்சாமிஹம் தே, நான் எங்க போவேன்? பரமேஸ்வரா உன் காலை பிடிச்சிக்கிறேன், எனக்கு அறையத்து அப்படின்னு 50 ஸ்லோகங்கள். ஆத்மா பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த 50 ஸ்லோகங்கள். ஏன்னா பைத்தியம் பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தன்னைத்தானே பரீட்சை பண்ணிட்டாராம். பைத்தியம் பிடிக்கிற நிலையிலையும் நான் பரமேஸ்வரனை மறக்காம இருக்கேனான்னு பார்க்க ஊமத்தங்காயை கடிச்சு பார்த்தாராம் அப்பய தீட்சிதர். ஊமத்தங்காயை கடிச்சா சித்தப்பிரமம் வந்துவிடும். அதை கடிச்சுட்டு அப்ப பண்ண ஸ்தோத்திரமா இந்த 50 ஸ்லோகம். அதனால மகாபெரிவாளுக்கு ரொம்ப இஷ்டம் இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு பேரு இதற்கு. ஆனா வெளியில கேட்டா தெரியாது. ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு சொன்னா தெரியாது, உன்மத்த பஞ்சாசத்துன்னா தெரியும். பைத்தியமாயிருந்து சொன்ன 50 ஸ்லோகங்கள் அப்படின்னா தெரியும். உன்மாதம்னா பைத்தியம். உன்மத்த பஞ்சாசத்து அப்படின்னு ஒரு பேரு இந்த ஸ்தோத்திரத்துக்கு. சிஷ்யாலாம் வேண்டாம், இந்த பரீட்சை வேண்டாம், ஆத்ம பரீட்சை. மகாபுருஷால் நீங்க போய் ஊமத்தங்காயை கடிச்சுதான் பார்க்கணுமா சிவன் இடத்துல பக்தி இருக்கான்னு வேண்டாம்னா, இல்லை நான் ஆயுர்வேத வைத்தியால்கிட்ட சொல்லி மாத்து மருந்தும் வாங்கி வச்சிருக்கேன் அது தெரியறதுக்கு, அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன் அந்த பொட்டலத்தை.
2-3 மணி நான் ஊமத்தங்காய கடிச்சதும் பைத்தியம் ஆயிடுவேன், ஒரு ரூம்ல போட்டு வச்சிருங்கோ, நான் என்ன பண்ணினேன் இந்த 3 மணி நேரத்துக்குங்கிறத அப்புறமா மாத்து மருந்து கொடுத்துட்டு நான் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பேன். என்கிட்ட மறைக்காம சொல்லணும். நான் வேஷ்டியை கிழிச்சுன்னு நின்னேனா, துணியை அவுத்து போட்டுட்டு ஓடினேனா, இல்லை பாயை கிழிச்சேனா, யாரையாவது பிராண்டினேனா, கடிச்சேனா, பைத்தியம் என்னெல்லாமோ பண்ணுவானோ. இந்த ஊமத்தங்காயை கடிச்சு நான் என்னெல்லாம் பண்ணினேன்னு சொல்லும் போனார். ஆனை மட்டும் பந்துக்கள்லாம் வேண்டாம், சிஷ்யெல்லாம் வேண்டாம்னாலும் முடிவு எனக்கு தெரிஞ்சாக்கள். எனக்கு சிவனிடத்துல எவ்வளவு பக்தி இருக்கு, பரமேஸ்வரனிடத்துல ஆழ்மனசுலேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். பைத்தியமானாலும் நான் பரமேஸ்வரனை மறக்காம இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஊமத்தங்காயை கடிச்சாராம். கடிச்சுட்டு 2-3 மணி நேரம் இருந்தார். எங்க தாத்தா சொல்லுவார், பழைய காலத்து சிஷ்யாலனும் நம்பி மாத்து மருந்து கொடுத்தாலும் தான். இந்த காலத்து சிஷ்யனா இருந்தா ரூம்ல போட்டு போயோ போடுவான், மாத்து மருந்தை காவேரியில் தூக்கி எரிஞ்சுட்டு போடுவான். அப்படியே போட்டோம் அவர். பழைய காலத்து சிஷ்யால் நம்பி கொடுத்தார் அவர். 3 மணி ஆனதும் அந்த பொடியை திருப்பி கொடுத்தார். கதவை திறந்து விட்டால் கீழெல்லாம் ஒரே ஜலம், வேஷ்டி எல்லாம் ஜலம். சிஷ்யாவை பார்த்து கேட்கிறார், இங்க என்ன ஜலம், ரூமுக்குள்ள இருக்கிறதே மழை கூட உள்ள வராதே, என்ன ஜலம்னால், என்ன பண்ணிட்டு இருந்தேன் 3 மணி நாள், பரமேஸ்வரனை குறித்து கதறிவிட்டேல 50 ஸ்லோகம் இதோ பாருங்கன்னு ஓலைச்சோடியை காமிக்கிறார். நீங்க அழுத ஜலம் தான் இத்தனையும், வேஷ்டியெல்லாம் நனைஞ்சிருக்கு, கீழெல்லாம் ஜலமா இருந்தது, நீங்க சிவ பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு அழுது இங்க ஜலமா போயிடுத்துனால். அப்பயே தீட்சிதர் சொன்னாரா, இனிமே என் ஜென்மாவை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னாரா, நான் என்ன ஆவேங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் எப்போ என்னெல்லாம் மறந்த பொழுதிலும் பரமேஸ்வரனை மறக்காம இருந்தேனோ அப்ப எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னால்னு இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதியை சொல்லுவார். இன்னைக்கு சனி பிரதோஷம், பரமேஸ்வரனை நினைக்கணும். தக்ஷ பிரஜாபதி அப்புறம் சிவனை கொண்டாடினார். கொண்டாடின பொழுதிலும் சிவத்வேஷம் பண்ணிவிட்டமேன்னு அவருக்கு தாபத்தினாலே வேண்டாம் அந்த ஜென்மான்னு விட்டுட்டு இந்த பிரச்சேதஸுகள், துருவ வம்சத்துல வந்தவா பிராச்சீன பரிகிஸு, அப்புறம் அவருடைய குழந்தைகள் கீழே அந்த கதை தான் சொல்லிட்டு வரோம். பிரச்சேதஸுகள் அப்படின்னு 10 பேர்கள் தபசு பண்ணி நாராயண சரஸ்ஸும் கரையிலே பரமேஸ்வரனே நேர வந்து மம்மியூரப்பனே ருத்ரகீதம் உபதேசம் பண்ணி, ஜிதந்தே ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹான்னு பரமேஸ்வரனை சொல்லி கொடுத்தால். அழகான ஸ்தோத்திரம், ஜிதந்தே ஸ்தோத்திரம் பாகவதால்லாம் அந்த இது சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு ருத்ரகீதம்னு தான் பேர் அதற்கு. ஆனால் ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படின்பா. ஜிதந்தே ஆத்மவித்துரிய பரமேஸ்வரன் சொல்றால் ஜெயின்னு போடணுமானால் பகவானுக்கு போடு ஜெய், பகவானுக்கு தான் போடணும். ராமச்சந்திரக்கு ஜெயின்னு சொல்ல, பாங்கே பிஹாரிக்கு ஜெயின்னு சொல்லும். மனுஷனுக்கு ஜெய் போடாதே, மனுஷனுக்கு மனுஷன் ஜெய் போடாதே வாழ்கைங்கிறதும் அதையும் எதையும் சொல்லிட்டு இருக்காது. ஜெயின்னு சொன்னையானால் பகவானுக்கு தான் சொல்லும், பகவான் தான் ஜெயிக்க. அதனாலதான் கோபிகா கீதம் கூட ஜெயத்தின்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, ஜெயதி தேதிகம். இன்னைக்கு சப்தாகத்துல 5வது நாள் நம்ம கோகுலாஷ்டமி உற்சவம் ஸ்ரீரங்க ராமாசிரமத்திலே 2வது சப்தாகம் 14-15 நாள் உற்சவமாக நடந்துருக்கு. அதுல ஒரு நாள் ஏகதின லட்சார்ச்சனை நடந்தது, ஒரு நாள் 2000 பேருக்கு அன்னதானங்கள் நடந்தது. இங்கே வராத வாளுக்காக சொல்கிறேன், என்னென்ன நடக்கிறதுங்கிறது யூடியூப்ல பார்க்குற வாளுக்காகவும் இங்கேயே இருந்தும் தெரியாத வாளுக்காக சொல்கிறேன். ஒரு 2000 பேருக்கு அன்னதானங்கள், ஒரு 35 பிராமணாளுக்கு அரிசி பருப்பு முதலியதான திரவியங்கள் எல்லாம் ஸ்ரீராமர் கொடுத்தார். கிருஷ்ணனுடைய பிரசாதமாக எல்லாருக்கும் கிடைச்சிது. 2 சப்தாகம், அதில் ஒரு சப்தாகம் முடிஞ்சு 2வது சப்தாகத்தில் இப்போ 5வது நாள் நடக்கிறது கோபிகா கீதம் யுகல கீதம். இன்னைக்கு எல்லாம் பாராயணம் பண்ணி ருக்மணி கல்யாணம் இன்னைக்கு பாராயணத்தில். அதில் கோபிகைகள் சொல்றார், ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா. அவா கிருஷ்ணனுக்கு கூட ஜெயின்னு சொல்லலை, பிருந்தாவன தாமிக்கு ஜெய் அப்படின்பா. பிருந்தாவனம் போனோமானா கோபிகைகள் இங்க சொல்றது ஜன்மனா விரஜா, விரஜபூமிக்கு ஜெய்னா, மதுராபட்டினத்துக்கு ஜெய், பிருந்தாவனத்துக்கு ஜெய், அயோத்தியாதாமுக்கு ஜெய். பகவான் வந்து பிறந்தானே, அந்த க்ஷேத்திரமே தெய்வம் இல்லையா நமக்கு? ஸ்ரீரங்கம்னு சொன்னா போறாதா? ரங்கநாதன்னு தனியா சொல்லணுமாங்கிறது அக்னி புராணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு இருந்தாலே முக்திங்கிறான். இது ரொம்ப அதிகப்படி இல்லையா? நான் சொன்னேன் என்னன்னா ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு என்னமோ அபிமானத்தினால சொல்றேன்னு விடுவா. அவருக்கு ஸ்ரீரங்கம் அதனால அப்படி சொல்லிக்கிறாள்பா. அக்னி புராணத்துல இருக்கு, ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம் பிரணிபக்திய நசீதத்தின்னா. இந்த திக்கில் தான் இருக்கு ஸ்ரீரங்கம்னு. பொழுது விடிஞ்சதும்
எங்கே அவள் ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், கூகுள் மேப்பில் போட்டால் வராதா? ஸ்ரீரங்கம் எந்த திக்கில் இருக்குன்னு டைரக்ஷன் போட்டால் வரும். அந்த டைரக்ஷனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டால் போருமா? இங்கே தானே இருக்கு உபய காவேரி மத்தியில ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம். ஸ்ரீரங்கத்தை அபிமுகமாக நித்தியம் ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணினானா அவன் ஒரு நாளும் அவனுக்கு ஒரு குறையும் வராது அப்படிங்கிறது அக்னி புராணம். பிரணிபக்தியே நசீததி. ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம். ஆச்சாரியாள்லாம் இல்லைன்னா ஆசைப்படுவாளா? ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமேன்னு முற்றும் துறந்த சன்னியாசி சொல்றாள், எனக்கு ஸ்ரீரங்கத்தில் வாழணும்னு ஆசையா இருக்குங்கிறார். இது ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணுவாள். ஸ்ரீரங்க வாசனிடத்துல என் மனசு ரமிக்கிறதுன்னு அர்த்தம், ஸ்ரீரங்க வாசத்திலேயே என் மனசு ரமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ரீரங்க வாசே ரமதாம் மனோமே. ஸ்ரீரங்கத்துல வசிக்கிற பிரபுட்டே என் மனசு ரமிக்கிற ரமதாம் மனோமே அப்படின்னு சொல்றது. க்ஷேத்திரத்துக்கு தான் என்ன குறைச்சல்? அதனால ஸ்ரீரங்கவாசமே பாக்கியம். ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம் எத்திர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு நாளைக்கு வரும். நாலு பாராயணத்துல பாகவதத்திலேயே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தோட மகாத்மியம் சொல்லப்படுறது. காமகோஷ்டீம் புரீம் காஞ்சிங்கிறா பாகவதத்துல போய் காஞ்சி க்ஷேத்திரத்தை பத்தியும் சொல்லியிருக்கா. காமகோஷ்டின்னு சொல்றா. காமகோட்டிங்கிற அந்த சொல்லே பாகவதத்துல இருக்கு. காமகோஷ்டீம் புரீம், காமாட்சி வசிக்கிற இடம், ஏகாம்பரேஸ்வரர் வசிக்கிற இடம், வரதராஜன் வசிக்கிற இடம். காமகோஷ்டீம் புரீம் காஞ்சி இப்படி எல்லாம் பாகவதத்துல ஸ்ரீரங்கம் இந்த க்ஷேத்திரங்களை பத்தி எல்லாம் சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே புண்ணியம். இப்படி ஒரு மகாக்ஷேத்திரம். ஜிதம் தே அப்படின்னா ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா. கோபிகைகள் சொன்னால் விரஜபூமிக்கு ஜெய். விரஜபூமிக்கு ஜெய்னு சொல்லட்டும். ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி. அதிகம் ஜெயத்தின்னு ஒரு வார்த்தை சொல்றா. ஜெயதி தே அதிகம் அப்படிங்கிறா. அதிகம் ஜெயத்தின்னது உடனே பாகவத வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதர சுவாமி ஒரு கேள்வி கேட்கிறா. எதற்காக அதிகம் ஜெயதி? அந்த ஊர் ரொம்ப வசத்தின்னா எந்த ஊரை விட அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ? அதிகம் ஜெயத்தின்னு சொன்னா போறோம் விரஜதாமக்கு, பிருந்தாவன தாமக்கு. அதிகம் ஜெயதி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்ரீதரரோட வியாக்கியானம் வைகுண்டாது அதிகம் ஜெயதி. வைகுண்டத்தை காட்டிலும் இங்க ஸ்ரீ பிருந்தாவனம் ரொம்ப உயர்ந்தது. பிருந்தாவனம்னு சொல்லே உயர்ந்தது. அந்த சொல்லுக்கே அப்படி ஒரு சுகமாம். வைகுண்டம்னு சொன்னா வராத ருச்சி பிருந்தாவனம்ங்கிற சொல்லுல இருக்கான். பிருந்தாவனம் என்பது இதுவோ அந்த பேருக்குத்தான் என்ன சுவையோ. ஊத்துக்காடு எங்கட்ட கவி மன்னார்குடியில இருந்துட்டு சொல்றார். பல வருஷம் முன்னாடி இருந்தவர் மன்னார்குடியில இருந்துட்டு அவர் சொல்றார், சம்பகா க்ஷேத்திரத்துல ஹரித்ரா நதி கரையில உட்கார்ந்துட்டு பிருந்தாவனம்ங்கிற சொல்லுக்கு தான் என்ன சுவை அப்படிங்கிறார். அவ்வளவு பெருமை வாய்ந்தது அந்த க்ஷேத்திரம். ஜெயதிதே அதிகம் ஜன்மனாம் ரஜா. பகவான் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்ற பகவான் அவதரிச்சதான க்ஷேத்திரம் அந்த பிருந்தாவனம். அதுபோல பரமேஸ்வரன் சொல்றால் இந்த பிரச்சேதசுகளுக்கு ஜிதம் தே ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே. ஜிதம் தே பகவானுக்கு ஜெயம் உண்டாகட்டும். கீழே அந்த இதுவும் சொல்லியிருக்கோம் பாகவதத்தில். இந்த கேசவ வாஜபேயருங்கிற அந்த யூடியூப் சேனலில் போனோமானால் இந்த ருத்ரகீதம் முழுக்கவே ஒரு 3-4 நாளைக்கு சொல்லியிருக்கோம் பல ஸ்லோகங்கள். அந்த ருத்ரகீதங்கள்லாம் கேட்டு சோமன் வனஸ்பதி தன்னோட பெண்ணை வாருஷிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணி வச்சா. முன்னாடி சிவாபராதம் பண்ணின தக்ஷன் அந்த தேகத்தை வச்சுக்க இஷ்டப்படாதே அதை விட்டுட்டு திரும்ப இந்த தம்பதிகளுக்கே தக்ஷங்கிற பேரோடையே பிறந்தார் அப்படின்னு அந்த கதை இப்போ ஷஷ்டஸ்கந்தத்தில் 4ஆம் அத்தியாயம். இந்த பிரச்சேதசுகளுக்கும் அந்த வார்ஷிக்கும் பிறந்து அவர் லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் விஸ்தாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தக்ஷன்
அகமருஷணம் அப்படிங்கிற தீர்த்தக்கரையில 3 வேளை ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. தத்ராகமருஷணம் நாமே தீர்த்தம் பாபஹரம் பரம் உபஸ்பிருஷ்யானு சவனம் தபசா தோஷயத்தரிம் அஸ்தோஷி தம்சயு குஹ்யேனே பகவந்தமதோக்ஷஜம் துப்யம் தமபிதாஸ்யாமி கஸ்யா துஷ்யத்யதா ஹரிஹி. அகமருஷணம்னே ஒரு சூக்தம் இருக்கு வேதத்துல. இப்படி அக்னி சூக்தம், மருண சூக்தம், ருத்ர சூக்தம், மிருத்யு சூக்தங்கள்லாம் இருக்கோ அது போல அகமருஷண சூக்தம்னு ஒன்று இருக்கு. ஹிரண்யஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதா. சின்ன ஸ்தோத்திரம் தான், ஸ்துதி தான். இந்த சூக்தம் ஸ்நான காலத்துல சொன்னோமானா மகாபாபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுமா இந்த சூக்தம். எல்லா பாபத்தையும் நிவர்த்தி பண்ணுங்கிறார் சாமவேதத்துக்கு ரிஷியான கௌதமர். கௌதம தர்மசூத்திரத்துல போய் அகமருஷணம் திராவர்த்திர் ஜபித்வா சர்வபாபான் முக்தோ பவதி, சர்வபாபான் முக்தோ பவதி 2 முறை சொல்றார். அகமருஷணத்தை 3 முறை சொல்லி ஸ்நானம் பண்ணிவிட்டானால் சகல பாபத்திலேருந்து அவன் நிவர்த்தி ஆயிடுவான். அகமருஷணம் திராவர்த்திர் ஜபித்வா சர்வபாபான் முக்தோ பவதி, சர்வபாபான் முக்தோ பவதி. கௌதம தர்மசூத்திரம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல கூட கிடைக்கிறது நெட்டில். எவ்வளவோ இருக்கு நல்ல விஷயங்கள் இன்டர்நெட்ல. அதெல்லாம் படிக்கணும்னு முதல்ல ஒரு உத்வேகம் வரணும். ஞானத்தை வளர்த்துக்கணும். நல்ல விஷயங்களை ரிஷிகள் சொன்ன விஷயங்கள்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது. இப்போ புஸ்தகம் தேடி போய் ஒரு கால் அந்த கடையில இருக்கா இந்த கடையில இருக்கான்னு தேடின்னு இருந்த காலம் போக இப்போ எல்லா புஸ்தகமும் கையிலேயே இருக்கு. அது எந்த சைட்ல இருக்குங்கிறது தான் நமக்கு அதை சர்ச் பண்ணணும். அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குன்னு தெரியணும். இந்த அகமருஷணங்கள்லாம் இருக்கு. அத்யாசனாததி பானாத்யச்ச உக்ராத் பிரதிக்ரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவருஷது. அதிகப்படியா நான் சாப்பிட்டுருப்பேன், அந்த பாப்பங்கள்லாம் போகணுங்கிறது அகமருஷண சூக்தம். ஒரு பசி எவ்வளவோ அந்த அளவு தான் சாப்பிடணுமா. க்ஷுத்வியாதிஷ்ட சிகித்சதாம் அப்படின்னாலும் ஆச்சாரியா. மருந்துன்னு சொன்னா ஒரு டானிக்கு பாட்டில வாங்கி அப்படியே உடைச்சு கொக்கோ கோலா மாதிரி குடிப்பானோ? மருந்துன்னா எவ்வளவு சாப்பிடணும்? அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அது போல சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டானால் அவன் பாப்பியா. அதி பானாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது குடிச்சுட்டே இருக்க. எப்ப பார்த்தாலும் எதையா குடிக்கிறது. கையில பாட்டில, பழைய காலங்கள்ல கையில பாட்டில வச்சுட்டு இருந்தா வேற மாதிரி சொல்லுவார். இப்ப எல்லார் கையிலையும் பாட்டில் இருக்கு. பாட்டிலோட சுத்தறான் அப்படின்பா பழைய காலத்துல. இப்ப எல்லார் கையிலையும் பாட்டில் இருக்கு. நான் சொல்லுவேன், தீர்த்த பாத்திரம் வச்சுக்கணும் அனுஷ்டானத்துக்கு. அதை விட்டமோனும் கையில ஒரு பஞ்சபாத்திரம் வச்சுக்காத தோஷம். இப்ப பிஸ்லரி பாட்டிலாம் கையில வச்சுன்னு சுத்தின்னு இருக்கா. அந்த பழக்கம் மாத்திரம் இருக்கு. இன்னும் தீர்த்த பாத்திரம் வச்சுக்கணும். அப்பப்ப ஆச்சமனம் பண்ணணும். எது பண்ணினாலும் காலலம்பினா ஆச்சமனம் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணணும். சாப்பிட்ட அப்புறம் ஆச்சமனம் பண்ணணும். மகாமந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணணும். ஜபிச்சு முடிச்சா ஆச்சமனம் பண்ணணும். அடிக்கடி ஆச்சமனத்துக்காக கையிலேயே வச்சுட்டு இருப்பா தீர்த்தம். இப்ப அது தீர்த்த பாட்டில் தான் தீர்த்த பாத்திரம் கையில வச்சுட்டு இருக்கா. ரொம்ப குடிச்சாலும் தோஷமா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கான். வேதம் சொல்றது, எந்த அன்னம் உனக்கு பிராணதாரணத்துக்கு ஆகுமோ அந்த அன்னமே அது சரியா உபாசிக்கலையானால் அதுவே உனக்கு மிருத்யுவா போயிடும்னு சொல்றேன். அன்னம் பிராணமன்னம் அபானமாஹு அன்னம் மிருத்யும் தமு ஜீவாதமாஹு. அன்னமே மிருத்யுவா போயிடும். இப்ப ரொம்ப பேர்கள் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்றார்? ரொம்ப பேருக்கு ஃபுட் பாய்சன் தான் சொல்றார். வியாதின்னா இப்ப ரொம்ப சௌரியம் வாழ்க்கை. எங்கேயாவது சாப்பிட்ருப்பேல்னா அது கரெக்டா இருக்கு. ஓலை சூடி சூடி எடுக்கிறா போல வைத்தீஸ்வரர் கோயில்ல அது கரெக்டா இருக்கு. எங்கேயாவது சாப்பிட்ருப்பேல்னு சொல்றா. ஆமா ஆமாங்கிறான். நேற்றுக்கு போய் அங்கே சாப்பிட்டேங்கிறான். அதனாலதான் உடம்பு ஈஸியா இருக்கு. அவருக்கு டயக்னைஸ் பண்றதுக்கு மருந்து எழுதி கொடுத்துட்றா. டாக்டர் குறை சொல்லலை. அந்த ஆகாரம் வெளியில போய் எதையாவது சாப்பிட்றது. முந்தி ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு எங்கினது போக இப்ப எதை சாப்பிட்றதுன்னு பெரிய கவலை வந்திருக்கு. எங்க போய் திங்கலாம், என்னத்தை திங்கலாம், அளவில்லாத கண்ணாபின்னான்னு 12 மணிக்கெல்லாம் வாங்கி திங்கிறது எதையாவது. எப்ப கேட்டாலும் தான் வருது. இருக்கிற இடத்துக்கே கொண்டு வரா. வண்டியில எப்ப பார்த்தாலும் சுத்தின்னு இருக்கா. நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல சாப்பாட்டுக்காக மனுஷா அலைஞ்சது போக இப்ப சாப்பாடு அலையிறது தடுத்துருவாங்க. மனுஷா அலைஞ்சுன்னு இருந்தால் சாப்பாட்டுக்காக இப்ப சாப்பாடே அலைய ஆரம்பிச்சு. ஸ்விக்கின்னும் சொமாட்டோன்னும் அந்த பேர்லையும் இந்த பேர்லையும் இப்போ சாப்பாடே தருத்துருவா அலையிறது.
சாப்பாடு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு அதுக்கு எத்தனையோ கம்பெனிகள் உழைக்கிறா, எத்தனையோ பேர் ஜீவிக்கிறா, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்படி சாப்பிடுவாள், ஏதோ பசிக்கு சாப்பிடுவாள். இந்த அகமர்ஷண சூக்தம் சொல்றதே நான் அளவில்லாத சாப்பிட்ருப்பேன், அந்த பாபங்கள்லாம் எனக்கு போகணும். அத்தியாசனாததி பானாதி. வைதிகனா இருந்தால் பிரதிகிரகம் வாங்கணும். பாபிகள்கிட்ட பிரதிகிரகம் வாங்கிவிட்டானா அந்த பாபங்கள்லாம் இவனுக்கு வந்துவிடும். பிரதிகிரகமே பாபம். அதுலேயும் அனதிகாரிகிட்ட வாங்கிவிட்டானா அதுவும் உக்ரமான கோதானம் பூதானம் இதெல்லாம் ரொம்ப உக்ரமான தானங்கள். சொர்ண தானங்கள் இதெல்லாம் ரொம்ப உக்ரமான தானம். இதெல்லாம் விளையாட்டா வாங்குறா, அதெல்லாம் பூதானங்கள்லாம் விளையாட்டா வாங்குறாள். இதெல்லாம் பழைய காலத்துல வாங்க மாட்டா. வால்மீகி சொல்றார், தானமே வாங்க மாட்டாலாம் அயோத்தியில் இருக்கிற பிராமணா. சையதாஷ்ட பிரதிகிரகேன்னார் வால்மீகி. அவா கொடுப்பாலாம் 10 பேருக்கு, தானம் வாங்க சங்கோச்சப்படுவாலாம் அயோத்தி பிராமணா. கொடுத்தா கூட வாங்க கை நீட்டாதான் அயோத்தி பிராமணாளுக்கு. சையதாஷ்ட பிரதிகிரகேன்னா, பிரதிகிரகத்துல ஒரு தயக்கமாம் பிராமணாளுக்கு, அயோத்தியில இருந்த திரேதாயுக பிராமணாளுக்கு. யச்ச உக்ராத் பிரதிகிரஹாதி அத்யாசனாததி பானாத். யச்ச உக்ராத் பிரதிகிரஹாதி. உக்ரமான பிரதிகிரகம் நான் ஏதாவது வாங்கியிருப்பேன், அந்த தோஷங்கள்லாம் எனக்கு நிவர்த்தி ஆகட்டும். பூஷணிக்காய் தானம் வாங்கிறது, எண்ணெய் சட்டி தானம் வாங்கிறது, இதெல்லாம் உக்ரமான தானங்கள். பழைய காலத்துல இதெல்லாம் வாங்க மாட்டா, எட்டி வச்சுருவார் வாத்தியார். இப்போ எதை வேணாலும் வாங்கிறேங்கிறா. தானம் வாங்குறவா சில பேர் சங்கோச்சப்படுறாள், சில பேர் வாங்கிக்கிறா. ஏதோ லோகத்தோட லோக தர்மம், குடும்ப சிரமங்கள் வாங்கிறேங்கிறா. அந்த உக்ரமான பாபங்கள்லாம் எங்க போகும்? தானம் கொடுக்குறவா அவ புண்ணியத்துக்கு கொடுக்கல, பாபக்ஷயத்துக்கு தான் கொடுக்குறா. பாபக்ஷயத்துக்கு அவ கொடுத்தா அந்த பாபம் போறதுன்னு நம்பிக்கையில தான் கொடுக்குறா. அந்த பாபம் எங்க போறது? சிங்கப்பூருக்கா போறது? நம்ம கிட்ட தான் வருது. வேற எங்கேயாவது சைனாக்கு போறதா அந்த பாபம்? கை நீட்டி வாங்குறவன்ட்ட வந்துடும் பாபம். அத்தியாசனாததி பானாத்யச்ச உக்ராத் பிரதிகிரஹாத். அதுக்காக நான் வாங்க மாட்டேன்னு பிராமணன் சொல்ல முடியாது. பிராமணன்ட்ட தான் கொடுக்க முடியும். தானத்தை போய் வேற யார்கிட்ட கொடுக்கறது? அப்போ அவன் வேதைக சரணனாக இருக்கான். பிரம்ம யஜ்யங்கள்லாம் சொல்லிண்டு, வேத பாராயணங்கள் பண்ணிண்டு, அனுஷ்டானம் பண்ணிண்டு, ஒரு உபாசனமாக காயத்ரி உபாசனை பண்ணிண்டு, ஸ்ராத்தம் சாப்பிட்டாலே 3 நாளைக்கு சஹஸ்ராவர்த்தி பண்ணணுங்கிறா. ஒரு நாள் ஸ்ராத்தம் சாப்பிட்டா 3 நாளைக்கு சஹஸ்ராவர்த்தி பண்ணணும். அது ரொம்ப உக்ரமான தானம் தான். ஸ்ராத்தத்தில் வரிக்கிறதுங்கிறது அது உக்ரமான பிரதிகிரகம் தான். இந்த அகமர்ஷணங்கள் அதெல்லாம் போக்கிவிடும். அத்தியாசனாததி பானாத் யச்ச உக்ராத் பிரதிகிரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமர்ஷது. அகம், அகம்னா பாபம், மருஷனம்னா பாபத்தை அழிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த சூக்தத்துக்கு என்ன பேரு? அகமருஷனம். அகம், ஏனஸ்ஸு, பாபம் எல்லாமே ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய. தத்ராகமருஷனம் நாம தீர்த்தம் பாபஹரம் பரம். அந்த அகமருஷனம்னே ஒரு தீர்த்தமா, சகல பாபத்தையும் போக்கக்கூடியது. உபஸ்பிருஷ்யானுசவனம். 3 வேளையும் அந்த அகமர்ஷண தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றாராம் இந்த தக்ஷன். அனுசவனம் தபசா தோஷயத்தரிம். ஸ்நானம் பண்ணி நாராயணனை ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்நானம் பண்ணா போருமா? மடி மடி ஆச்சாரம் ஆச்சாரம்னு சொன்னா போறார். அந்த ஆச்சாரத்துக்கு ஒரு விநியோகம் இருக்கு. என்னென்னால் பகவானை ஆராதிக்கு. வெறுமனை நான் கொடிமடியை உணர்த்தி கட்டின்னு விட்டேன், என்ன சரியா போயிடுமா? எச்சத்திட்டு பார்த்தேன்னு சொன்னா சரியா போக. எல்லாம் பகவானை ஆராதிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்காள். அதுதான் முக்கியமா இருக்கணுமே தவிர ஆச்சாரத்தை ரொம்ப பிடிச்சின்றதுனாலதான் ஒரு தலைமுறை எல்லாம் போயிடுது, ஃபீஸ் வாங்கிடுது. போரும் ஆச்சாரங்கள் தான் அப்படின்னு சொல்றா போல. ஏன் ஆச்சு தெரியுமோ? வெறுக்கிறா போல பண்ணி விட்டா. மேலப்படாதே, தொடாதே, மடியை உணர்த்து, கட்டிக்கோன்னு எல்லாம் சரி. பகவான் ஆராதிக்க வேண்டாமா? எல்லா ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் எதற்கு? பகவான் ஆராதிக்கிறதுக்காக தானே. அங்க போய் விநியோகமாக ஆகலைன்னா வெறும் ஸ்நானம் பண்றதுனால என்ன வந்து விட போறது? வெறுமனை மடி கட்டின்றதுனால என்ன வந்து விட போறது? ஹரிய சந்தோஷப்படுத்தினார். தினம் தினம் நாராயணனே ஸ்தோத்திரம் பண்ணினார். தபசா தோஷயத்தரிம் அஸ்தோஷீத் ஹம்சகுஹ்யேனே. தக்ஷன் பண்ண ஸ்தோத்திரத்துக்கு தான் ஹம்சகுஹ்யம்னு பேரா. ஹம்சகுஹ்யேனே
பகவந்தம் அதோக்ஷஜம். அதோக்ஷஜனான இந்த பகவான் நாராயணன், பிரத்யும்னன், வாசுதேவன், அனிருத்தன், அதோக்ஷஜன் அப்படின்னு 4 வியூகமூர்த்திகள். நாராயணனே தான் சங்கர்ஷணன், வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், அதோக்ஷஜன். இந்த 5 பேரோடு சேர்ந்து பிரகாசிக்கிறாள் நாச்சியார் கோவில்ல. நாச்சியார் கோவில்ல இந்த 5 பேரோடு கூட கர்ப்ப கிரகத்துல ஒரே நாராயணனே 5 வியூகமா இருக்காள் பரமபதத்திலேன்னு சொல்றது. அந்த 5 பேரோட கூட மகாலட்சுமியோடு பிரகாசிக்கிறார். திருநறையூர் அப்படின்னு பேரு க்ஷேத்திர மகாத்மியத்துல. நாச்சியார் கோவில் அப்படின்னு கும்பகோணம் பக்கம் இருக்கிற திருச்சி பக்கம் ஒரு நாச்சியார் கோவில் இருக்கு, அது உறையூர். கும்பகோணத்திலேருந்து எங்கூர் போற மார்க்கத்துல, சிங்காலிபுரம் போற மார்க்கத்துல ஒரு நாச்சியார் கோவில் இருக்கு. திருச்சேரே, திருநறையூர், இதெல்லாம் திருநறையூர் நம்பியை அப்படிம்பார் திருமங்கை ஆழ்வார். அடிக்கடி அவரோட ஃப்ரெண்டா சொல்லுவார், என்னோட சகா அவர் அப்படிம்பார். ஏன்னா அவர் தான் அஷ்டாட்சரம் உபதேசம் காதுல சொன்னாராம் நாச்சியார் கோவில் அப்பந்தான். அதனால திருநறையூர் நம்பி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் திருமங்கை ஆழ்வார். கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அங்கதான் அலறார். நாராயண நாமத்தை சொன்னானே பகவான் என் காதுல சொன்னானேன்னு கல்லனாக இருந்தவரே கல்வனாய் சூதனாய் துர்த்தரோடு செய்த காலம் இங்கேயும் தொண்டர்களை புடியாழ்வார் சொல்றார் இல்லையா, என்னென்ன தப்பு காரியம் உண்டோ எல்லாம் பண்ணினேனே நான் அப்படிங்கிறார். ஸ்ரீரங்க க்ஷேத்திர பாசுரம். அங்கு திருநறையூர் நம்பி கல்வனாக இருந்த திருமங்கையாழ்வாரை தடுத்தாட்கொண்டார். காதல திருவஷ்டாட்சரத்தை சொன்னார். அதனால குரும்பார், என்னோட சகாம்பார் அந்த நாச்சியார் கோயில் அப்பனே. கல்கருடன் விசேஷம். கருட நாராயணர் விஷ்ணு கோவில்னாலே கருடன் இருப்பார். அந்த ஊர்ல கல்கருடன் கர்ப்ப கிரகத்திலேருந்து ஒரு நாள் பரப்பாடு கருட சேவை. கருடன் வெளியில வருவார். கர்ப்ப கிரகத்திலேருந்து 4 பேர் தான் தூக்குவார். வெளியில வந்தா அப்புறம் 4 பேர் தூக்க முடியாது, 8 பேர் வேணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனா 8 பேரால தூக்க முடியாது, 16 பேர் வேணும். அப்புறம் வீதிக்கு வந்துட்டாரானா 16 போராது 32 வேணும். திருப்பி கொண்டு கர்ப்பகிரகத்துல வைக்கிறது 64 பேர் வேணும். அப்படி ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம். 4 பேரா தூக்க ஆரம்பிச்ச கருடனே அப்புறம் தூக்க முடியாது தோல்ல. வெளியில வந்தா, அங்க உள்ள இருந்தா லகுவா இருப்பார் கருடன், வெளியில வந்தா பெரிய மூர்த்தியா ஆயிடுவார், கணமா ஆயிடுவார். 64 பேர் சேர்ந்து தூக்குவார். கல்கருட சேவை. கல்கருடன் புறப்பாடுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது நாச்சியார் கோவில்ல தான் அந்த கருடனே புறப்பட்டு வருவார். இங்க வெளிகருடன் தங்க கருடன் நம்ம பார்க்கிறோம் தை மாசி உற்சவங்கள்ல. கல்கருடனே வெளியில வருவார் நாச்சியார் கோவில்ல. அப்படி சில ஊர்கள்ல கல்லுல கருடன் பிரகாசிக்கிறாள், அங்க புறப்பாடே வரா. அந்த அதோக்ஷஜன் ஒரு வியூகமூர்த்தி. பகவந்தம் அதோக்ஷஜம் துப்பியம் ததபிதாஸ்யாமி கஸ்யா துஷ்யத்யதா ஹரிஹி. அந்த ஒரு சூக்தம் சொல்லி, அந்த ஸ்தோத்திரம் சொல்லி தக்ஷன் வழிபட்டார். ராஜன்னே உனக்கு நான் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சுகாச்சாரியால் அந்த ஹம்சகுஹ்யம்ங்கிற ஸ்தோத்திரத்தை சொல்றார். தக்ஷ பிரஜாபதி முன்பு சிவபக்தனாக, போன ஜென்மத்துல சிவத்வேஷியாக இருந்து அப்புறம் சிவபக்தனாக ஆகி அப்புறம் கடைசியில இப்போ ஞானம் நாராயணன் இடத்துல பகவான ஸ்தோத்திரம் பண்றார். நமப்பராயா விததானுபூதயே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவృత్తமானாய ததே ஸ்வயம்புவே. அவிததானுபூதயே நமஹ. பராயே அவிததானுபூதயே. பரமாத்மா. பராயேன்னா பரமாத்மா. நம்மெல்லாம் ஜீவாத்மா, அவன் பரமாத்மா. நமப்பராய அவிததானுபூதயே. சாஸ்வதமான சைதன்ய சக்தியை உடையவனா. நமக்கெல்லாம் இருக்கு, ஆனா இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு அந்த சக்தி உண்டான்னா தெரியாது. ஜீவ சைதன்யம் அளவு உடையது. இத்தனை வருஷம் பூலோக ஆயுஷ்னா அத்தனை வருஷம். அப்புறம் ஒரு நாள் ஃபீஸா போன பல்பு தான், ஒரு நாள் ஆயிடுறது இல்லையா? அப்புறம் அந்த பல்பை கடாசி விடுறா போல இதையும் தூக்கி ஒரு இடத்துல ஒரு மரியாதை. இத்தனை நாளா பகவான் இருந்த தேகமா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சம்ஸ்காரம். அக்னிலேயோ ஜலத்திலேயோ மண்ணிலேயோ ஒரு சம்ஸ்காரம். கிருமி விட் பஸ்ம சம்ஹிதம் அப்படிங்கிறது பாகவத். மண்ணில் புதைச்சா கிருமியா ஆயிடும்,
நெருப்பில் போட்டால் சாம்பலாக போயிடும், ஜலத்தில் போட்டால் ஜீவராசிகள்லாம் சாப்பிடும். கிருமி விட்டு பஸ்ம சம்ஹிதம் ஏவம் சாதாரணம் தேகம். நம்மளுடையது இந்த தேகத்தை தான் அப்படி போஷிக்கிறோம். எத்தனை க்ரீமு, எத்தனை சென்ட்டு, எத்தனை சோப்பு, எத்தனை ஷாம்பு, விதவிதமாக. ஒரு நாள் மண்ணா போகிறோம். ஒரு நாள் தூக்கி எறிய போகிறதான அந்த வஸ்துவை இவ்வளோ கொண்டாடுறது அஜ்ஞானம் இல்லையா? ஏதோ தேகத்துக்கு தேக போஷணம் செய்ய வேண்டியது தான். அதே நினைவாகவே இருப்பாளா? அதே நினைவாகவே டயட்டு டயட்டு டயட்டுன்னு. ஒரு பெரியவர் சொன்னார் ஏர்போர்ட்டில் எங்கிட்ட ஒரு தடவை சென்னையில் பேசிட்டு இருக்கிறதே, ரொம்ப மேதாவியவன். இப்போ பாருங்க, அந்த புக் லைப்ரரியில் நம்ம சாஸ்திரத்தில் எவ்வளவு புஸ்தகம் இருக்கோ அதோட போட்டி போடுறது டயட்டு புஸ்தகம்னார். நமக்கு எத்தனை சாஸ்திரங்கள், எத்தனை ஸ்மிருதிகள் இருக்கோ அதோட அதுக்கு மேலே ஒருபடி ஒரு புஸ்தகம் கூட தான் இருக்கும் இந்த டயட்டு புஸ்தகங்கள் தான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடாதுன்னு அது எழுதி தள்ளுறா. இவ்வளவு தேவையே இல்லையே. ஆச்சாரமாக பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஒரு ரசம் தான். நம்ம பெரியவாள்லாம் இதை வாழ இல்லையா? 100 வயசு 120 வயசெல்லாம் இல்லையா? எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தால் அவெல்லாம் வியாதி வைக்க இல்லாமல் நிம்மதியாக சரீர வியாயாமத்தோடு இருந்தா, தேகத்தை அசைச்சுண்டு அவள் காரியங்களை பார்த்துட்டு தன் வேஷ்டியை தான் தோப்பாள், இன்னொருத்தரை தோக்க விட மாட்டாள், தன் வேலைகளை தான் செய்வாள். அப்படி எல்லாம் பெரியவாள் அப்படி இருந்தா. சைத்தன்யம் ஜீவனோட சைத்தன்யம்ங்கிறது அளவுக்குட்பட்டது. தேகத்தில் இருக்கிற இந்த சைத்தன்யம் ஒரு நாள் தேகத்தை விட்டுட்டு போயிடும். பரமாத்மாவோட சைத்தன்யம் என்னைக்கும் சாஸ்வதமானது. அவிததானுபூதயே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே. ஜீவராசிகளுக்கு குணத்ரயாபாசம், அவளுடைய மாயைக்கு நியந்தாவாக இருக்கா. சத்துவம், ரஜஸ், தமஸ்ன்னு 3 குணங்கள் மாயைக்கு. ஜீவகோடிகள் அப்படித்தானே இருக்கா. சத்துவகுணம் கொஞ்சம் மேலிட்டு தானா கதைக்கு வேணா போவோமா அப்படின்னு தோணும். ரஜோகுணம் மேலிட்டு தானா சினிமா தேட்டருக்கு போவோமா, மாலுக்கு போவோமா, எங்கேயாவது போவோமான்னு தோணும். தமோ குணம் மேலிட்டு தானா எங்கேயும் போக வேண்டாம், போர்வை எழுத்து போத்தின்னு படுத்துட்டு தான் போறோம்னு தோணும். குணத்ரயாபாச நிமித்த பந்தவே. இந்த திரிகுணாத்மிகையான மாயைக்கு நியந்தாவாக எவர் இருக்காரோ, புத்திபிஹி அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி, எண்ணங்களுடைய சமஷ்டி அதுதான் புத்தி. அடுத்து 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 மேல எண்ணங்கள் தோண்டிண்டே இருக்கு இல்லையா, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது புத்தி. சமுத்திரத்துல எப்படி அலை உண்டாயிண்டே இருக்கும், அந்த அலைக்கு ஆதாரம் எப்படி சமுத்திரமோ அதுபோல புத்தி அடுத்தடுத்த விஷயங்களை தோண பண்றது. அந்த ஜீவர்களுக்கு அந்த புத்தியாய், அந்த புத்திக்கு சாட்சியாய் எவர் இருக்கார்? பார்க்க முடியாத அந்த புத்திக்கு அதிஷ்டாதாவாய் இவர் தான் இருக்கார். அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி. அதிருஷ்டதாம்னே, புத்தியால எல்லாத்தையும் அறியறா. புத்தியை பார்க்க முடியுமோ? மூளையை காட்டு அப்படின்னா காட்ட முடியுமா? மூளையால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். நான் பார்க்காததை நம்ப மாட்டேன், மூளையை காட்டு எனக்குன்னா மண்டையை உடைச்சுதான் எடுத்து கொடுக்கணும். யாராவது எடுத்து கொடுக்கணும். இருக்குன்னு நம்பிக்கையில தானே, உள்ள ஒண்ணு இருக்குன்னு தானே நினைச்சுட்டு இருக்கோம். இருக்கோ இல்லையோ, இருக்கா போல தானே எல்லாரும் நடந்துக்கிறா. அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்புவே. சாட்சாத்கரிக்கப்படாத ஸ்வரூபத்தை உடையவர் ஒரு கொண்டு பிரமாதாவை நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு விதை இருக்கு, ஆல விதைன்னால் இதுக்குள்ள மரம் இருக்குன்னு சொல்லிவிடலாம். அதுபோல பகவானுக்கு ஒரு பிரமாணம் கிடையாதான். ஆனா எல்லாத்துக்கும் அவர் தான் பிரமாணிக்கிறார். அவருக்கு ஒரு பிரமாணம் கிடையாது. நிவர்த்தமானாய ஸ்வயம்புவே. பிரம்மா வரைக்கும் அவர் படைச்சார், ஆனா அவரை யாரும் படைக்கல. அதனால காரணம் இல்லாதவர் அவர். அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்புவே. அதனால ஒரு வழக்கெறியறதுன்னா ஒருத்தர் ஏத்தி வச்சால் எரியறதுன்னு, அந்த பரமாத்ம ஜோதி இருக்கே, அது ஒருத்தர் ஏத்தி வச்சதில்லை, அதுக்கு ஒரு எண்ணெய் விடல, திரி போடல, ஏத்தி வச்சதில்லை. அதனுடைய ஒரு சக்தி தான் உள்ளேயும் பிரதிபிம்பிக்கிறது. அந்த பரமாத்மாவோட சக்தி தான் ஒரு சூரியன் உதயமானா நம்ம அது கணத்துலையும் அதோட பிரதிபிம்பம் அடிக்கிறது. காவேரியில பார்த்தா அதுலேயும் பிரதிபிம்பம் அடிக்கிறது. ஆகாசத்துல இருக்கிற சூரியனுடைய
பிரதிபிம்பம் சாக்கடையிலையும் அடிக்கிறது, நம்பாத்து இடத்துலையும் அடிக்கிறது, குளத்துலையும் அடிக்கிறது, காவேரியிலையும் அடிக்கிறது, சமுத்திரத்துலையும் அடிக்கிறது. இருக்கிறது ஒரு சூரியன் தான். காவேரியில் அடிக்கிற சூரியன் வேற, நம்பாத்து கணத்துல இருக்கிற சூரியன் வேறேன்னு சொல்லுவாள. ஒரு சூரியன் தான் எல்லாத்துலேயும் பிரதிபிம்பிக்கிறதோ, அதுபோல ஒரு பரமாத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் ஜீவசக்தியாக விளங்கிறது. அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்புவே. அந்த பரமாத்மாவை நான் நமஸ்கரிக்கிறேன். நமப்பராயா விததானுபூதயே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்புவே நயஸ்ய சக்கியம் புருஷோ வைதி சக்யுஹு சகாவசன்னே சம்பசதா புரேஸ்மின்னே குணோ யதா குணினோ வியக்ததிருஷ்டேஹே தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமி. விஷயிகளுக்கு புலங்களுக்கு ஒரு விஷயமாறது. ஒரு பூனை வந்தா கண்ணுக்கு தெரியறது அப்படின்னா யார் உள்ளேந்து தெரிவிக்கிறாள்? அதோ அது பூனை வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோமானால் அந்த விஷயத்தை உள்ள இருந்து ஒருத்தர் கொடுக்கிறார். உள்ளேருந்து ஒருத்தர் ப்ராசஸர்னு சொல்றேன் இல்லையா, சிஸ்டத்துல எல்லாம் ரேம்னு சொல்றேன், ப்ராசஸர்னு சொல்றேன். புத்தியாக இருந்து அந்த சாஃப்ட்வேரை அது இயக்கிறது. சாஃப்ட்வேர் இயங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியறது. அந்த சாஃப்ட்வேருக்கு உள்ள மூலப்பொருளா ஒன்று இருக்கு, அதுதான் இதை இயக்கிறது. அது 12 GB ரேம்ங்கிறேன், அது அளவுக்கு தகுந்தா போல 8 GB ரேம்ங்கிறேன். அது இந்த ப்ராசஸர், அதுக்கு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர், அந்த ப்ராசஸர் இந்த ப்ராசஸர் எவ்வளோ சொல்கிறேன் இல்லையா. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியாய் விஷயிகளுக்கு புலன்களுக்கு விஷயமாறா போல அந்த சக்தியை எவன் கொடுக்கிறான்? நயஸ்ய சக்கியம் புருஷோ வைதி சக்யுஹு. அதை அவன் அறியலையே, இந்த உடம்புலயே இருக்கான். அவன் எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ இருக்கோம்னா அறியாம இருக்கலாம், நமக்குள்ளேயே இருக்கான் அவன். சகாவசன்னே சம்பசதா புரேஸ்மின்னே. இது ஒரு புறம். இது நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் நகாரயன்னே அப்படின்னார் கீதாச்சாரியன். இது ஒரு புறம், பகவான் வசிக்கிறதான ஒரு புறம். சகாவசன்னே சம்பசதா புரேஸ்மின்னே. அதோட கூட இருக்கான்ங்கிறதோட அவன் யாரோ நான் யாரோன்னு இல்லாம சகாவசன்னே, நமக்கு சகாவா இருக்கா. சகான்னா நமக்கு நல்லதையே நினைக்கிறவன் அர்த்தம். நண்பன்னு சொன்னா அவனுக்கு என்ன அடையாளம்? வாடா பாகவதம் நடக்கிறத போய் கேட்டுட்டு வருவோம், வாடா போய் அகிலாண்டேஸ்வரி பார்த்துட்டு வருவோம். நல்ல விஷயங்கள்ல எவன் பிரவர்த்திக்கிறானோ அவன் தானே உண்மையான சகா. அதுபோல பகவான் உள்ள இருந்துட்டு இருக்கானா. உபனிஷத்தும் அது பகவானே உள்ள இருக்கிறவன சகான்னு சொல்ற, சகான்னு சொல்ற. துவா சுபர்ணா சைஜோ சகாயோ சமான விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே அப்படிங்கிறது உபனிஷத்து. சரீரமாகிற ஒரு விரக்ஷத்துல ஹிருதயமாகிற கலையில 2 பட்சிகள் இருக்கான், ஜீவாத்மா பரமாத்மா. அப்படி துவா சுபர்ணா சைஜோ சகாயோ சமான விரக்ஷம் பரிஷஸ்வஜாத் சகாவசன்னே சம்பசதா புரேஸ்மின்னே. அவன் தான் சகா நமக்கு. சகா தேவ பாண்டுரங்க மாஜா தேவ சகா பாண்டுரங்க. நாமதேவ சுவாமிகள் எனக்கு சகா அவன் தானே, அவனுக்கு சகா நான் தானே அப்படிங்கிறார். சக்கிய பக்தி, நவவித பக்தியில அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம்னு ஒரு பாவனை இருக்கு இல்லையா. இந்த சக்கிய பக்தி பண்ணினவர் நாமதேவ சுவாமிகள். அர்ஜுனன், ராமாயணத்துல சுக்ரீவன், இவாள்லாம் சக்கிய பக்தி பண்ணினவாள். தாஸ்ய பக்தி பண்ணினவாள் ஆஞ்சநேயர், உத்தவன், இவாள்லாம். சகாவசன்னே சம்பசதா புரேஸ்மின்னே குணோ யதா குணினோ வியக்த திருஷ்டேஹே தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமி. அப்படி உற்ற தோழனாய் நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்கிறவனாய் உள்ள இருந்துண்டு பிரபஞ்சத்தையே காட்டுறவனாய் ஆனா உள்ள இருந்து கண்ணில் படாதவனாய் இருக்கிற அந்த பரமேஸ்வரனை நான் நமஸ்கரிக்கிறேன். தஸ்மை மகேஷாயே நமஸ்கரோமி. மகேஷன்கிறார், இங்க நாராயணனை தான் ஸ்தோத்திரம் பண்றா, ஆனா மகேஷங்கிறாரே. மகேஷன்னா சிவன் தானே நமக்கு தோணும். கீதையிலேயே கூட பரமேஸ்வரன்ங்கிற சப்தம் இருக்கு.
பரமேஸ்வரங்கிற சப்தம் இருக்கு, ஈஸ்வர சப்தம் இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னா ஈஸ்வரன்னா பரமேஸ்வரன் தானே எல்லாரும் நினைப்பா. அப்படி இல்லை, ஈஸ்வரனால் நாராயணன் பரமேஸ்வரன் ரெண்டும் கலந்த ஒரு தத்துவம் தான், ஒத்தரே தான். சிருஷ்டி காலத்துல அவர் சம்ரக்ஷண காலத்துல விஷ்ணுவா இருக்கார், சம்ஹார காலத்துல பரமேஸ்வரனா இருக்கார். அதனாலதான் நாராயணீயத்திலேயே நம்பூதிரி ரொம்ப அழகா சொன்னார், கிரிஷே த்வதம்சே. இதே தக்ஷயஜ்ஞ சரித்திரத்துல பரமேஸ்வரா நீந்தானே, குருவாயூரப்பா நீந்தானே பரமேஸ்வரன், பரமேஸ்வர மம்மியூரப்பன் தானே குருவாயூரப்பன், அது தெரியலையே தக்ஷனுக்கு அப்படின்னா. கிரிஷே துவதம்சே, நீ தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் நீ. இங்கே ஸ்ரீரங்க உற்சவத்துல ஒரு நாள் ஜம்புகேஸ்வரர் கோவில் தீர்த்தத்துக்கு போறார் ரங்கநாதன். வார்ஷிக உற்சவத்துல ஒரு நாள் ஜம்புகேஸ்வரருடைய கோயிலுக்குள்ள போய் அந்த தீர்த்தத்துல சுவாமி அந்த புறப்பாட்டுக்கு ஆகி அங்க போறார். அதனால எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான், நமக்கு பேதம் பார்க்கிறவன் சாஸ்வதமான நரகத்தை அடைவான் அப்படின்னு போய் சாஸ்திரங்கள் சொல்றது. உபௌதோ நரகம் யாது யாவச்சந்திர திவாகரோ அத்பக்த சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கரப்பிரியா. என்னோட பக்தன்னு சிவத்வேஷம் பண்ணாலோ, சிவபக்தன்னு என்ன துவேஷம் பண்ணாலோ, ரெண்டு பேரும் சூரிய சந்திரால் இருக்கிற கால பரியந்தம் நரகத்துல விழுவாள் அப்படின்னு நாராயணன் ஒரு இடத்துல சொல்றார். உபௌதோ நரகம் யாது யாவச்சந்திர திவாகரோ. பக்தி பண்றேங்கிற பேர்ல அசட்டுத்தனமா துவேஷம் பாராட்டிவிட கூடாது. தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமி, அந்த மகேசனை நான் நமஸ்கரிக்கிறேன். தேகோசவோக்ஷா மனவோ பூதமாத்ரா நாத்மானம் அன்யம் ச விதுః பரம் யதி சர்வம் புமான் வேத குணாம்ச்சதஜ்ஞா நவேத சர்வஜ்ஞ மனம் தமிழே. பஞ்சபூதங்களுக்கெல்லாம் பிரவர்த்தி காரணமாய் எவன் இருக்கானோ, ஜடமான வஸ்துக்கள் எல்லாம் எவன் பிரவர்த்திக்க பண்றானோ, ஒரு எறும்பு குடுகுடுன்னு ஓடுறதுனால் உள்ள பரமாத்மா இருக்கான். அதனாலதான் எல்லா இடத்துலையும் பகவானை பாரு. ஏன்னா எல்லாம் இயங்கிறது பகவான், இயக்கம்ங்கிறது பகவானால. எல்லாம் ஒரு கொசு பறந்தா கூட பகவான் உள்ள இருக்கார், அது தெரியாது. மைக்ராஸ்கோப் வச்சுன்னு பார்க்கிற ஒரு அணுவுக்கும் அணுவாய் இருக்கார். அணுவும் நகர்றது, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு உள்ள. அணோரணியான் மகதோ மகியான் உபனிஷத்து சொல்றது, வேதம் சொல்றது. அணுவுக்கு அணுவாய் இருக்கான், மகத்துக்கு மகத்தாய் இருக்கான். பிரம்மா சிருஷ்டி பண்றாரானால் பிரம்மாவுக்குள்ளேயே அவன் தானே இருக்கான், சிருஷ்டி சக்தியை கொடுத்து பண்ண வைக்கிறான். ஒரு எறும்பு ஓடுறதுனால் அந்த எறும்புக்குள்ளேயே அவன் தானே இருக்கான், எல்லாமாயே அவன் தானே இருக்கான். அந்த பாவனை வேணும். நவேத சர்வஜ்ஞ மனம் தமிழே. அது வேதம் அறிஞ்சவாள் தான் அறிவான். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் அந்தரியாமையாய் அவன் இருக்கான்ங்கிறத வேதம் சாஸ்திரம் அறிஞ்சவன் தான் அறிவான். அப்படி உலகத்துல எத்தனை வஸ்துக்கள் இருக்கு, எல்லையில்லாத எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ள இருக்கிற அந்த அந்தரியாமியே தஸ்மை அனந்தம். அதனாலதான் அனந்தன்னு பேரு அவனுக்கு, அந்தமில்லாதவன், எண்ண முடியாதவன். அதனால அனந்தமீடே. ஈடேன்னா ஈடுன்னா ஸ்துதி, ஈடு ஸ்துதோன்னு தாத்து. அவனை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஹம்சகுஹ்யம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரம் தக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் பல ஸ்லோகங்கள் இருக்கு, நாளைக்கும் சொல்றேன். தக்ஷ பிரஜாபதியோட ஸ்தோத்திரம், பகவானுடைய ஸ்துதிக்கிறது தான் பாகவதத்தோட லட்சியம். எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் துருவன் ஸ்தோத்திரம் பண்ணார், பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணார், கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணார்னு ஸ்துதிக்கு பிராமுக்கியம் கொடுத்ததான புராணம் ஸ்ரீமத் பாகவதம். பகவானும் ஸ்துதிக்கு சந்தோஷப்படுறவர். அந்த ரீதியிலே இப்போ கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நாளைக்கு அந்த ஹம்ச ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பாகவத சப்தாகத்தில் நாளைக்கு 6வது நாள் சத்ராஜித் உபாக்கியானம், செமந்தகோபாக்கியானம், சத்யபாமா கல்யாணம், ஜாம்பவதி கல்யாணம், அஷ்டமகிஷி விவாகங்கள்லாம் சொல்லி ஹம்சபதங்கள்லாம் ஆயிடுத்து. இன்னைக்கு உப்பனை கல்யாணம் வரைக்கும் இன்னைக்கு பாராயணம் ஆயிடுது. நாளைக்கு மேற்கொண்டு கதைகள், குச்சைலோபாக்கியானம், கிருஷ்ணருடைய கார்ஹஸ்தியம், அவர் எப்படி குடுத்தனம் பண்றாருன்னு பார்க்க நாரதர் வந்தாராம். ஒரு அத்தியாயம் 16,108 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே ஆசையா, இத்தனை பேரை வச்சு எப்படி குடுத்தனம் பண்ணுவான் கிருஷ்ணன் நாரதருக்கு கவலையா. 1-2 சமாளிக்க முடியலையே, இவர் என்ன பண்ண போறாருன்னு பிரம்மச்சாரியும் அவர் வேடிக்கை பார்க்க வரார். கிருஷ்ணனே 16,108 கிருஷ்ணனா இருந்து குடுத்தனம் பண்றார். ஒரு வீட்டுல ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஒரு வீட்டுல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தானாம் பகவான். அதெல்லாம் பாகவதம் சொல்றது.
ஒரு வீட்டில் உபாசனம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு வீட்டில் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தார், இதிகாச புராணங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். வைஸ்வதேவ பலிங் குருத்வா ஒரு வீட்டில் வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு வீட்டில் குழந்தைய வச்சுட்டு லாலனை பண்ணிட்டு இருக்கார், ஒரு வீட்டில் குழந்தைக்கு ஆயுஷோகமாக மடியில் வச்சுட்டு அதுக்கு அன்னப்பிராசனம் பண்ணி ஆயுஷோகம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு வீட்டில் குழந்தைக்கு அப்போதான் புண்ணியாவாச்சனமாக அதையும் பண்ணிட்டு இருக்கார். ஒரு பத்ரீட்டையும் 10 குழந்தையா, பத்னியாக தச ஒரு மனைவிட்டையும் 10 குழந்தைலாம். அப்போ 16,108 × 10 போடணும். கிருஷ்ணனோட ரேஷன் கார்டு பெரிய புக்கு, பெரிய புக்கு, துவாரகையில பெரிய புக் ஆயிடும். மொத்தத்திற்கும் 10 குழந்தைகள், 16,108 மனைவிகள். கிருஷ்ண துவாரகம் முழுக்கவே அவருடைய சாம்ராஜ்யம் தான். 16,108 வீடும் ஒரே போல இருக்கான். ஒருத்தருக்கும் மனசுல ஏற்ற இறக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக விஸ்வகர்மா விட்டு அப்படி படைக்க சொல்லி 10 குழந்தைகளோட தாருஹஸ்தியம் நடத்தினார் கிருஷ்ணர்னு. அதை நாரதர் பார்க்க வந்தார்னு ரொம்ப அழகான கதைகள்லாம் நாளைக்கு பாராயணத்துல. அப்புறம் ருக்மணியோட பிரணயங்கள்லாம், சத்யபாமாவோட சண்டை, பாரிஜாத ஹரணம், இந்த கதையெல்லாம் நாளைக்கு. பாண்டவாலை ரட்சிச்சது, ராஜசூயாகம் பண்ணி வச்சது, பாண்டவாளுக்கு பாரத யுத்தங்கள்லாம் நடத்தினது, அப்புறம் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணினது, இந்த கதையெல்லாம் நாளைக்கு பாராயணத்தில் ஏகாதசத்தில் 13ஆம் அத்தியாயம் வரைக்கும் நாளைக்கு பாராயணம். நாளன்னைக்கு அமாவாசையில் அழகா பருவால பூர்த்தியாக இருக்கு பாகவத சப்தாகம். நாளன்னைக்கு சங்கிரகாத்தியாயங்கள்லாம் படித்து திங்கக்கிழமையோட நம்ம கோகுலாஷ்டமி உற்சவமும் பௌர்ணமியில் ஆரம்பித்து அழகா அமாவாசையில் 15 நாள் உற்சவமாக பகவானோட கிருபையில விக்னம் இல்லாமல் நாளன்னைக்கு பூர்த்தியாக போகிறது. 6வது வருஷமாக அந்த உற்சவம் நடந்துருக்கு. ராமநவமி, கோகுலாஷ்டமி. பல ஊரில் போய் நான் பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். பிரவச்சனம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான நேரம். இப்படி முகூர்த்த காலம்னு சொல்லுவாலும், வைதிகாலெலாம் ஏதாவது ஆற்றுல ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா இப்போ முகூர்த்தம் இருக்குது அப்படிம்பாலும், அதுபோல் பிரவச்சனம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காலம். சபாக்களில் நான் போகிற காலங்கள்லாம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேயே ராமநவமிக்கு என்னை புக் பண்ணி விடுவார். அடுத்த வருஷம் ராமநவமிக்கு வந்துடணும், அதுக்கு அடுத்த வருஷம் வரணும்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் இப்போது சொல்லிட்டு இருக்கா. நான் ஆனால் இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே உற்சவம் நடத்த ஆரம்பித்து ராமநவமியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு இப்போ சமாஜத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அதனால் இப்போ என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு இருக்கா. இருந்தாலுமே கேட்கறது உண்டு, ஒருத்தர் கூப்பிடுவாள் வரணும்னு. நானா இப்போ போன காலங்கள்லாம் நினைப்பேன், எங்கேயோ ஒரு இடத்துல நடத்துகிறாள், ராமனையும் கிருஷ்ணனையும் கொண்டாடுறாள், அந்த உற்சவத்தில் நம்மளும் வந்து கலந்துக்கிறோம், பிரவச்சனம் பண்ணுறோம், நம்மளே இந்த உற்சவங்கள்லாம் நடத்த வேண்டாமா, நம்ம ராமனை கிருஷ்ணனை நம்மளே கொண்டாட வேண்டாமான்னு ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். ராமநவமி உற்சவத்துக்கு பிரவச்சனத்துக்கு போகிற காலங்கள்லாம் நம்மளுடைய அந்த நினைப்பை தான் ராமன் சத்தியமாக்கி நமக்கு இங்கேயே ஒரு ஆசிரமம், ராமாசிரமம் கொடுத்து ஸ்ரீரங்கத்தில் அப்படி இங்கேயே உற்சவம் அக்ஷார்ச்சனையோட கூட நம்ம மனசில் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் ராமன் நடத்தி கொடுக்குறார். அக்ஷார்ச்சனை, அன்னதானங்கள், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணங்கள், பிரவச்சனங்கள் மாதமே இங்கே உற்சவமாக நடந்துட்டுருக்கு. கோகுலாஷ்டமி உற்சவம் நாளைக்கு காத்தாலையோட பாராயணம் பூர்த்தியாகிறது. குருவாயூரப்பனோட இருந்தது நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரேஜ மஹீசுரேபியா நித்யம் திவிஸ்தை ரிஷிபூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேனே சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. சரி பிரதோஷம் गंगा प्रवाहेन्दु जटाधराय त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. हर नमः पार्वतीपतये. जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति. बम्बा